போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம களம் டெஸ்ட் பேட்சோட முதல் தேர்வு 100 வினாக்களுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே தேர்வு எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த காணொலியில் நம்ம பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த 100 வினாக்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம், 6ஆம் வகுப்பு 2003ஆம் ஆண்டு பதிப்பு. ஸோ இந்த 3 புத்தகத்திலேருந்து ஒரு 80 மதிப்பெண்களும் ஒரு 20 மதிப்பெண்கள் தனியாக 10 கலைச்சொற்களும் 10 சொற்பொருளும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு 100 வினாக்களுக்குமே நம்ம முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். சரி, வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுற ஒரு வினாதான். ஸோ வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூல் எது? மூதுரை. சரியா, மூதுரை. மூதுரை எப்படி பிரிக்கலாம்? முதுமை பிளஸ் உரை, முதுமை பிளஸ் உரை. ஈறு போதல், மை போயிடுமா? ஆதி நீடல். ஓகேவா? அடுத்தது குற்றியல் உகரப்புணர்ச்சி. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம 30 டெஸ்ட்டுக்கும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம படித்த எல்லா புணர்ச்சி விதியும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, எல்லா தலைப்புகளையும் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பாரதிதாசனை பற்றி அடிப்படை தகவல் படிப்போம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி அடிப்படை தகவல் படிப்போம். இங்கே மட்டும் தான் படிப்போம்னா எல்லா டெஸ்ட்லையும் படிப்போம், பட் இங்கே பேசிக்லேருந்து படிப்போம். அப்போ ஒரு டெஸ்ட்லையும் வேறு வேறு தகவல் அவரை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம இந்த பேசிக்லேருந்து பார்த்த எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பல தடவை கேட்குறத விட ஒரு சிறந்த வழியெல்லாம் மனசில் ஏறதுக்கு இல்லவே இல்லை, உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கவனிங்க டீட்டெயில்டாக. ஸோ ரெகுலராக எல்லா டெஸ்ட்டுக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு தமிழில் அவ்வளோ விஷயம் மறக்காமல் இருக்கும். நீங்கள் கடினமாக நம்ம நினைக்கிறோம்ல, இந்த இயரு, இந்த நூலோட எண்ணிக்கை, அதெல்லாம் பழகிடும் பார்த்து. சரி, அப்போ மூதுரையில் எத்தனை பாடலும் உங்களுக்கு தெரியும்? 31 பாடலா? சரி, அது இருக்கட்டும். ஸோ இத்து கூட்டலோ என்ன கிடச்சிடும் எனக்கு? மூதுரை. அப்போ மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. இது சொன்னது இந்த நூலோட ஆசிரியர் ஔவையார். சரியா? இதோட கடவுள் வாழ்த்து தான் இந்த வாக்குண்டாம். இப்போ சில பேர் டவுட் இருக்கும், ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாம வாக்குண்டாம்னு படிக்க தேவையில்ல. வாக்குண்டாம் என்பது அதோட கடவுள் வாழ்த்தோட முதல் சொல்லு தான் வாக்குண்டாம். சரியா? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது. ஸோ இந்த மாதிரி அந்த கடவுள் வாழ்த்து இருக்கும். இதுக்கான பொருள் என்ன தெரியுமா? வாக்குண்டாம்னா நல்ல சொல் வன்மை உண்டாகும்னு அர்த்தம். சரியா? நல்ல மனம் உண்டாம்னா நல்வழிப்படுத்தும் நல்ல மனம் உண்டாகும்னு அர்த்தம். மாமலரால் நோக்குண்டாம்னா, மாமலரால்னா ஸோ அருள் செல்வம். சரியா? ஸோ லாபம் இருக்குல்ல, லட்சுமி, அவங்களோட செல்வ வளம் உண்டாகும்னு அர்த்தம். மேனி நுடங்காதுன்னா உடலுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுள் வாழ்த்தை பாடி தான் ஔவையார் எதுவும் தொடங்கியிருக்காங்க? மூதுரையை தொடங்கியிருக்காங்க. அப்போ வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது. இது எதோட கடவுள் வாழ்த்து? மூதுரையோட கடவுள் வாழ்த்து. அப்போ கடவுள் வாழ்த்தை சேர்த்து தான் 31. அப்போ மூதுரையில் எத்தனை பாடல்? 30. ஒன்று கடவுள் வாழ்த்து. ஸோ 31. மூதுரை என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை. நம்ம பிரிச்சிருக்கோம். இது எத்தனாவது நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ அப்போ மூதுரை எப்போ ஏற்றப்பட்டது? 12ஆம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டது. ஸோ நம்மளுக்கு புத்தகத்தில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இது ஒரு ஃபேமஸான பாடல். எதில்? மூதுரையில். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் தீரும். மூதுரை எப்படி இருக்கும், ஆத்திச்சூடி எப்படி இருக்கும், இதெல்லாம் ஓகே. இந்த கொன்றை வேந்தன் எப்படி இருக்கும், கொடுக்கப்பட்டதை வச்சு ஓரளவு நம்ம கெஸ் பண்ண முடியுமானா பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மூதுரை தொடர்பான தகவல். நாலடியார் ஆத்திச்சூடிலாம் அடுத்தடுத்து இருக்குது, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறான தொடரை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் தவறான தொடரை தேர்ந்தெடு. நாலடியார் முப்பால் பகுப்பு கொண்டது. ஆமா, திருக்குறள் போலவே முப்பால் பகுப்பு கொண்ட ஒரு நூல் தான் நம்மளோட நாலடியார். இந்த நாலடியாரோட சிறப்பு என்னன்னா, 14 கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்து சிறப்பு பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் நம்மளோட நாலடியார் தான். இதுலேயும் எப்படி இருக்கு? அறம், பொருள், இன்பம். அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு. ஸோ 13 இருக்கும், 24 இருக்கும், 3 இருக்கும். மொத்தம் 40 அதிகாரங்களும். எத்தனை அதிகாரம்? 40 அதிகாரங்களும். சரியா? 12 இயல்களும் கொண்டதுதான் இந்த நூல், நம்மளோட நாலடியார். இதெல்லாம் முக்கியமான தகவல். ஸோ அந்த 3 பால் இது அறம், பொருள், இன்பம். 13, 24, 3, 40 அதிகாரங்கள், 12 இயல்கள். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 13, 24. ஸோ ஒன்று ஆடாவதா, இங்கே ஒன்று ஆடாவதா, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு எத்தனை வந்துடும்? ஒரு 37 வந்துடும். இன்னொரு 3 சேர்த்துக்க வேண்டியதான் 40. ஸோ இந்த மாதிரி ஏதோ க்ளூ வச்சு நாங்கள் வச்சிங்க, அப்போ தான் ஒரு வாட்டி படித்தா மறக்காது. சரி, அப்போ இது கரெக்டானா இது கரெக்ட். அடுத்தது, நாலடியாரின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் தருமர். ஸோ இது தப்பு. பதுமனார். இந்த நாலடியார்னாலே பதுமனார் தான். சரியா? இதுக்கு
கடவுள் வாழ்த்து பாடினது யார் தான்? பதுமனார் தான். கடவுள் வாழ்த்து மட்டும் இல்லை, இந்த நூலை தொகுத்ததும் யார் தான்? இவர் தான். தொகுத்தவர் யாரு? பதுமனார். அடுத்தது அதிகாரம் வகுத்தவர் யாரு? பதுமனார். கடவுள் வாழ்த்து யாரு? பதுமனார். இது மூணுமே யாரு? பதுமனார். இந்த நூலை முப்பாலாக பகுத்தவர், முப்பாலாக பகுத்தவர் தான் யாரு? தருமர். முப்பாலாக பகுத்தவர் யாரு? தருமர். ஓகேவா? தருமர். ஸோ பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் வாழ்த்து எழுந்து தொகுத்தது, அதிகாரம் வகுத்ததெல்லாம் யாரு? பதுமனார். முப்பாலாக பகுத்தது தான் யாரு? நம்மளோட தருமர். இந்த நூலுக்கு உரை எழுதுந்து இவங்க ரெண்டு பேருமே. ஸோ உரை எழுதுந்து யாரு? தருமரும் உரை எழுதியிருக்காரு, பதுமனாரும் உரை எழுதியிருக்காரு. யாருக்கு என்னன்னு பார்த்துங்க. இந்த நாலடியார்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். இதுல இருக்கிற இன்னொரு சிறப்பான தகவல் என்னன்னா, இப்போ வந்து சில டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இந்த 8 தொகையிலே இதுக்கு மட்டும்தான், இந்த 10 பாட்டில் இதுக்கு மட்டும்தான் சில டேட்டா வரும். அதெல்லாம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 14 கீழ்கணக்கு தான். 14 கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாலடியார். அது என்ன தொகை நூல்? சரி, 8 தொகை 10 பாட்டு, அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ 10 பாட்டில் ஒரு நூலுக்கு ஒரு புலவர். இப்போ குறிஞ்சி பாட்டுனா கபிலர், ஒரு நூலுக்கு ஒரு புலவர் தான். இப்படி இருந்தா அது தொகை நூல் கிடையாது. சரியா? இதுவே நீங்க பாருங்க, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுவர்லாம் பாருங்க, பல்வேறு புலவர்கள் எழுதியிருப்பாங்க அந்த நூலோட பாட்டை. சரியா? அப்போ ஒரு நூலோட பாடலை பல்வேறு புலவர்கள் எழுதுனா அது ஒரு தொகை நூல். இப்போ சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசன் மட்டும் தான் எழுதியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். ஏலாதினா கனிமேதாவியர் மட்டும் தான் எழுதியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நாலடியாரை மட்டும் சமண முனிவர்கள், பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. அதனால 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டால் இது நம்மளோட நாலடியார். அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக விளங்குகிறது. கரெக்ட். நாலடியார் பாண்டிய நாட்டு சமண, அது கரெக்ட் தான் சொல்லிட்டேனே. ஸோ ஆன்சர் இது பி. ஸோ அப்போ தவறானது இது பி. என்ன தவறு? கடவுள் வாழ்த்து தருமர்னு கொடுத்துட்டாங்க. தருமர் கிடையாது, யாரு? பதுமனார். பதுமனார் அது மட்டும் கிடையாது. ஸோ அதிகாரமும் அவர் தான், அதிகாரமும் அவர் தான். ஸோ தொகுத்தவரும் அவர் தான். ஓகேவா? ஸோ நாலடியார் தொடர்பானது இன்னும் நிறைய இருக்கு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை 4 2. இதில் எல்லாத்துலையும் 4 என்பது எதை குறிக்கும்? நாலடியார் தான் குறிக்கும். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் இது நாலடியார். இந்த நாலடியாரோட பாட்டு பார்த்தீங்கன்னா 2003 எடிஷனில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பான். தயவு செஞ்சு அந்த பாட்டெலாம் படித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கும் பூமி உண்டு, நீருக்கும் நுரை உண்டு, புள்ளிதழ் பூவுக்கும் உண்டு. அந்த பாடல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைன்னா அவ்வளோ கருத்தை சூப்பராக சொல்லித்தரும். சரியா? நல்லார் என விரும்பி நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும். அப்போ பாருங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்களை ஏற்றுக்கிறோன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட ஒரு கெட்டது இருந்தாலும் நம்ம அவங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல வராங்க. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு எப்படி சொல்லியிருப்பாரு, நீருக்கு என்ன இருக்கு? நுரை இருக்கு. நெல்லுக்கு என்ன இருக்கு? உமி இருக்கு. பூவுக்கு கூட வாசமே இல்லாத புள்ளிதழ் இருக்கு. அப்போ நம்ம யாரெல்லாம் பிடிக்குதுன்னு ஏற்றுக்கிறோமோ அவங்கள ஒரு சின்ன சின்ன குறை இருந்தாலும் அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை கூறனால தான் இது அறநூல்கள், நீதி நூல்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2003 எடிஷனில் 6th பார்த்தீங்கன்னா 3 பாடல் கொடுத்துருக்கான். ஸோ 3 பாடல்களும் ரொம்ப 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 முக்கியமானது நாலடியாரில். ஸோ நான் வச்சுங்க பார்த்துங்க. அடுத்து 3வது நான் போயிடலாமா? உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என்று கூறியவர் யார்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் முக்கியம். நம்மளுக்கு முன்னாடி பல அறிஞர்லாம் கொடுக்கல, சில அறிஞர் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம கிளியராக இருக்கணும். சரியா? இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் எப்படி அழைக்கவங்க? மக்கள் கவிஞர்னு அழைப்பாங்க. சரியா? இவரோட முக்கியமான பாடல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நனவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். ஸோ அவ்வளோ ஒரு உணர்ச்சி பெருக்கோட பாடலை எழுதியிருப்பாரு. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடைமொழினாது மக்கள் கவிஞர். இவர் என்னன்னா திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றினது யாருன்னா இவர் தான். சரியா? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினது யாருன்னா இவர் தான். ஸோ இது மாதிரி சிறப்பாக நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1930 1959. சரியா? ஒரு 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ பார்த்துங்க, அவ்வளோ அருமையான கவிதைகள் அவ்வளோ எழுதியிருப்பார், பாடல் எழுதியிருப்பார். முக்கியமாக அந்த உழைப்பாளர்கள், எளிய தமிழ், அந்த ரெண்டையும் கொஞ்சம் நான் வச்சுங்க. இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா செங்கபடத்தான் காடு. இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்கிற தகவல் தான். ஸோ இவரை பற்றி பேசிக் தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி எப்படி சொல்லுவோம்? நம்ம கவிஞாயிரன்னு அழைப்போம். கண்ணதாசனை கவி அரசன் அழைப்போம். அவர் யாரு? திராவிட நாட்டின் வானம்பாடி. யாரு? முடியரசன். ஓகேவா?
ஒரு முக்கியமான வினா. இதை நம்ம இலக்கண அடிப்படையிலையும் நம்ம கற்றுக்கலாம். சரியா? நிறைய பேர் நியூஸ் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, நிறைய இலக்கணம் நடத்தாமே நம்ம இதெல்லாம் வந்து கொடுக்குறோம், படிக்கிறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம அங்கங்கே சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கலாம். அப்போ ஏன்ற ஒரு டவுட் உருவாகும், ஐயோ நம்மளுக்கு தெரியலேன்னு ஒரு பயம் உண்டாகும். இதெல்லாம் சேர்ந்து கூட உங்களை வேகமாக படிக்க வைக்கும். ஸோ பாருங்கள், ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் எதுனா கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன். சரியா? சரி, ஓகே. இதுக்கு கொன்றை வேந்தனை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை அனலைஸ் பண்ணிடலாமா, பார்த்தலாமா? இல்லை கொன்றை வேந்தனை பார்த்துலாமா? சரி, கொன்றை வேந்தனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இலக்கண முறைப்படி நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணலாம். கொன்றை வேந்தன் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. ஸோ இதுவும் ஔவையாரோட ஒரு நூல் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரியா? இந்த கொன்றை வேந்தனில் பார்த்தீங்கன்னா 91 பாடல்கள் இருக்குது. 91 பாடல்கள். மூதுரையில் எத்தனை? 31. கொன்றை வேந்தல் எத்தனை? 91. ஆத்துச்சூடியில் 109. ஆத்துச்சூடியில் 109. இது ரெண்டுமே அகர வரிசையில் அமைந்த நூல். இது ரெண்டுமே எந்த வரிசையில் அமைந்த நூல்? அகர வரிசையில் அமைந்த நூல். ஒரே மாதிரி மேற்கோள் இருந்தால் இதுவான்னு தான் உங்களுக்கு குழப்பம் வரணும். ஸோ மூதுரை நல்வழி இப்படி இருக்காது. மூதுரை நல்வழிலாம் ஒரு முழுமையான செய்யுளாக இருக்கும். முழுமையான செய்யுள்னா எப்படின்னா, இப்போ நம்ம நாலடியார் பாட்டு பார்த்தோம்ல, இப்போ மூதுரையிலே பார்த்தோம்ல, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், அந்த பெரிய பாடல் அது. இது அப்படி கிடையாது, சிங்கிள் லைனாக கொடுத்துருப்பாங்க அகர வரிசைப்படி. ஸோ இது ஏதோ ஒரு வரிசை ஈ வரிசையில் வந்துருக்குல்ல, இப்படி இருந்தாலே அது ஒன்று ஆத்திச்சூடியாக இருக்கும், இல்லை கொன்றை வேந்தனாக இருக்கும். நீங்கள் ஆத்திச்சூடியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, அது இல்லைன்னா நீங்கள் கொன்றை வேந்தன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா இருக்குது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, நம்ம கொன்றை வேந்தன் தான். சரியா? அடுத்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அது நம்ம கொன்றை வேந்தன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், அது நம்ம கொன்றை வேந்தன் தான். கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி, நம்ம கொன்றை வேந்தன் தான். சரி, அதுனா கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி, இது சூப்பராக புரிஞ்சுக்கலாம். கைப்பொருள் நம்மள்ட்ட இருக்கிற பொருள். ஸோ நிறைய நம்மள்ட்ட வந்து நிலம் இருக்குது, ஸோ பணம் இருக்குது, ஸோ வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் நம்ம கையில் இருக்கிற பொருள். கைப்பொருள் தண்ணின், இந்த பொருளெல்லாம் விட மெய்ப்பொருள் எது? கல்வி தான். உண்மையான பொருள். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பொருள் கிடையாது, உண்மையான பொருள் எதுனா கல்வி தான். அதுதான் கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி. அதை சொன்னது எது? கொன்றை வேந்தன். ஸோ இது போல் யூனிக்கான லைன்லாம் நிறைய கொன்றை வேந்தனில் இருக்குது. ஸோ பார்த்துங்க, ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கொன்றை வேந்தனோட கடவுள் வாழ்த்து, இப்போ நம்ம வந்து மூதுரைக்கு கடவுள் வாழ்த்து அதில் வாக்குண்டாம், அது யாரை பற்றின கடவுள் வாழ்த்துனா விநாயகரை பற்றிய கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து யாரை பற்றி இருக்குன்னா சிவனையும் முருகனையும் பற்றி இருக்கும். சிவனையும் முருகனையும் பற்றி இருக்கும். எப்படி இருக்குன்னா, கொன்றை வேந்தன் செல்வன் வரும். கொன்றை வேந்தன் யாரு? சிவன். அவரோட செல்வன் யாரு? முருகன். சரியா? கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே, இந்த மாதிரி தான் ஒரு கடவுள் வாழ்த்து அமைச்சிருப்பாங்க. ஸோ கொன்றை வேந்தனுக்கு ஔவையார் அமைச்சிருப்பாங்க. ஸோ 12ஆம் நூற்றாண்டு எத்தனை பாடல்? 91 பாடல். நிறைய லிங்க் இருக்குது பாருங்களேன். ஸோ 31, இது 91, அது 109, எல்லாத்துலேயுமே அந்த 1 கனெக்ட் ஆகுது. இதில் 9 அதில் 3 கனெக்ட் ஆகுது, 3 9, எப்படியோ ஒரு லிங்கை வச்சு நம்ம நான் வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. சரியா? ஸோ கொன்றை வேந்தனை பற்றி பார்த்துட்டோம். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். இதில் என்னென்ன ஒன்றும் இல்லை, தேட்டைனா செல்வம், சொற்பொருள். தேட்டை செல்வம். இதோட பொருள் என்னன்னு புரிஞ்சு படிச்சுக்கணும். இதோட பொருள் என்ன தெரியுமா? ஈயார். பாருங்க, ஈயார் இலக்கணம் வந்து, இலக்கணம் தமிழ் பெரிய கடல். ஆனால் போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளால் அதை வந்து கடந்துட முடியும். நம்மளுக்கு தேவையானதை நம்மளால் படிச்சிட முடியும், சில மாதங்களே படிச்சிட முடியும். சரியா? நான் பல வகுப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன், சில தலைப்புகள்லாம் முக்கியம். அந்த தலைப்புகள்லாம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பகுபதம் பகாபதம் அவ்வளோ முக்கியம். புணர்ச்சிக்கும் பகுபதம் பகாபதத்துக்கும் பல பேருக்கு இன்னும் குழப்பமாக இருக்கும். ரெண்டுமே டோட்டலாக வேறு. சரியா? ஒரு சொல்ல பொருள் அடிப்படையில் பிரிக்கிறது புணர்ச்சி, பிரித்தெதுக சேர்த்தெதுக. சரியா? ஒரு சொல்ல அதில் இருக்கிற உறுப்புகளின் அடிப்படையில் பிரிக்கிறது பேர் தான் பகுபதம் பகாபதம். அது இப்போ நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அந்த வகுப்புகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிய வைக்க முடியும். சரியா? ஸோ அந்த எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், இந்த 2 இலக்கணத்தை நம்ம கடக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிக்க முடியும். இது எப்படின்னு பார்க்கலாமா? ஈஆர் இது எப்படி திரும்ப பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஆர். இப்போ நான் உங்களுக்கு சில கடினமான பாயிண்ட்லாம் சொல்கிறேன். சில பேர் அதை படிச்சிருப்பீங்க, சில பேர் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சுங்க. சரியா? ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை. தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி. ஒரு பகுதியும் ஒரு விகுதியும் ஒரு இடைநிலையும் ஒட்டி சேர்றதான் ஒரு சொல். அதனால தமிழை ஒட்டுநிலை மொழின்னு சொல்லுவாங்க. இந்த இடைநிலைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அந்த இடைநிலைக்கு என்ன சிறப்புனா, அந்த இடைநிலை தான் ஒரு சொல் இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்னு காட்டும். அந்த இடைநிலை தான் ஒரு சொல் எதிர்மறையான்னு காட்டும். சரியா? அப்போ எதிர்மறை இடைநிலை தயவு செஞ்சு கவனிச்சிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து வகுப்பாக நடத்துகிறப்ப நான் கிளியராக புரிய வைக்கிறேன். இது ஒரு எதிர்மறை இடைநிலை. அப்போ இங்கே இருக்கிற இது எதிர்மறை இடைநிலை இல்லை, இது ஒரு நார்மலான தான். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிறது எதிர்மறை இடைநிலை. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது என்னன்னா, எப்பெல்லாம் எதிர்மறை இடைநிலை வருதோ
அதுக்கப்புறம் ஒரு உயிரெழுத்து வந்து அந்த ஆ கெட்டுடும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஈஆர் என்ற வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு 100% புரியணும்னா இது புரியணும். சரியா? சரி, அடுத்து புணர்ச்சி விதிக்கு போயிடலாமா? ஸோ இப்போ இங்கே ஈ இருக்கு, உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு. 2 உயிரெழுத்து இருந்தால் ஓசைகள் சேராது, அதை சேர்த்து வைக்கிறமே உடம்படுமையா? தமிழ் எது எது உடம்படுமை? இ இவ்வு. ஸோ 2 உடம்படுமை இருக்கா? இந்த 2ல் எது வருன்றதை முடிவு பண்றது நிலைமொழியின் இறுதியில் இருக்கிற உயிரெழுத்தா? நிலைமொழியோட இறுதியில் இ இ ஐ வந்தா எது வரும்? ஈ வருமா? அப்ப ஈ இருந்து ஈ தானே வரும். அப்ப இ பிளஸ் ஆ என்ன வரும்? யா, இஆர். அப்ப ஈனா கொடுன்னு அர்த்தம். ஈதல், ஈதல், ஈ பிளஸ் தல் தொழிற்பெயர். ஈனா ஒரு எழுத்து ஒரு மொழி, ஈனா கொடுன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? கொடுக்காதன்றாங்க, கொடுக்காதவன்னு சொல்றாங்க. இந்த ஆறு யாரை குறிக்குது? இந்த ஆறு தாங்கிட்ட இருக்கிறத யாருக்குமே கொடுக்காதவரை குறிக்குது. அதான் ஆறு. சரி, எவ்வளவு சூப்பரா புரியுது பாருங்க. அப்ப ஈ என்பது கொடுன்னு அர்த்தம், ஆனா எதிர்மறை ஆயிடுச்சு, கொடுக்காதன்னு அர்த்தம். ஆறுனா கொடுக்காதவர்னு அர்த்தம். அப்ப ஈஆர் என்ன அர்த்தம்? கொடுக்காதவர். எதை கொடுக்காதவர்? தேட்டை, செல்வம். ஸோ அப்போ ஈஆர் தேட்டை, கொடுக்காதவன் செல்வத்தை தீயார் கொள்வர், கெட்டவன் எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் பொருள். சரி, அப்ப ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் என்பதன் பொருள் என்ன? தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை யாருக்குமே கொடுக்காம ஒருத்தன் வச்சிருந்தானா அந்த செல்வத்தை கெட்டவன் பறிச்சுட்டு போயிடுவான்னு சொல்றாங்க. தீயார் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ இந்த தீயாரை எப்படி பிரிக்கலாம்? தி பிளஸ் ஆர், அவ்வளவுதான். ஸோ தீனா தீமை, தீமை உடையவர்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆ வந்து ஆ மறையல. அப்ப பாருங்களேன், இப்ப இது கூட நீங்க இ பிளஸ் ஆர்னு சேர்த்தா இஆர் தான் வரும். ஆனா அந்த இடத்துல ஒரு இலக்கண முறைப்படி ஆ வந்து மறைஞ்சதை நம்ம இலக்கணத்தின் மூலமா தானே புரிஞ்சுக்க முடியும். இலக்கணம் டெப்தா படிச்சா தானே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப இங்கேயும் அதே தான். இப்ப கொள்வாருன்னு இருக்குல்ல, பாருங்களேன், கொள் கூட்டல் ஆறு தான். கொள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறு. அது இவ் என்ன? எதிர்கால இடைநிலை. பாருங்களேன், வந்தான், வருகிறான், வருவான். இவ்வு கேக்குதா? சவுண்டு கேக்குதா? வருவான். இவ் என்பது எதிர்கால இடைநிலை. இதெல்லாம் நான் பகுபதம் பகாபதம் நடத்துறப்ப சொல்றேன். ஸோ இவ் என்பது இங்க அது எதிர்கால இடைநிலை. இவ்வு கூட்டலா வா, கொள்வார்னு வரும். கொள்வார்னா பறிச்சுட்டு போயிடுவான். ஸோ இதுதான் விளக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த எதிர்மறை இடைநிலை. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, எங்கெங்கெல்லாம் எதிர்மறை இடைநிலை வருதோ, ஃபர்ஸ்ட் நம்ம புணர்ச்சியில் ஒரு 10 பாட்டு பார்த்தோமா, அது ஒரு சின்ன அடிப்படை. அதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. உருபு புணரியல் படிக்கணும். வடமொழி புணர்ச்சியெல்லாம் கடைசி அது பார்த்துக்கலாம். அது நம்மளுக்கு இன்னும் அதனால நம்மளுக்கு நாலேஜ் வளர போகிறது கிடையாது. மனப்பாடம் பண்ணி ப்ரெஷர் தான் வளரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம 10 பாட்டு புணர்ச்சி படித்தாலும் நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புத்தகத்தில் படிக்கிற இடம் உங்களுக்கு புரியும், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் வடமொழி புணர்ச்சி போய் படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறோன்னே தெரியாமல் ஏதோ ஒரு ரூல் இருக்குது, இந்த சொல் இப்படி வருது, அந்த சொல் அப்படி வருது, அது எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்? புத்தகத்தில் அது எங்கே இருக்குது? அதனால் பலனே கிடையாது. சரியா? ஸோ டிஎன்பிசி கூட அதை விட்டுட்டு வேற இடத்துலேருந்து கொஸ்டின் எடுக்க கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் நம்ம படிக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் 10 பாட்டை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த உருவு புணரியலில் நான் நடத்தி தரேன். புத்தகத்தில் இருக்கிற பல்வேறு சொற்களை நம்ம பிரித்து சேர்த்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இது முக்கியமானது. அடுத்து போயிடலாமா? பாருங்களேன், அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுபவர் யார்? அன்பு அறத்தை மட்டும்தான் சார்ந்தது என்று கூறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அறியாதார். சரியா? திருக்குறள் பார்க்கலாமா? அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அதே துணை. ஏன்னா திருக்குறள் கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தான் பாருங்களேன், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது ஒன்றும் இல்லை, அன்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அறம் மட்டும்தான் அன்பு சார்ந்து இருக்குன்னு சொல்றவன் வந்து அறியாதவன். மரமும் எதை தான் சார்ந்து இருக்கு? அன்பை தான் சார்ந்து இருக்குன்றதான் அதோட பொருள். புரியுதா? பாருங்க, அறம் மட்டும்தான் அன்பை சார்ந்து இருக்குன்னு சொல்றவர் யாரு? அறியாதவர். மரமும் எதை தான் சார்ந்து இருக்கு? அன்பு தான் சார்ந்து இருக்கு. ஸோ இதுதான் விஷயம். அப்ப அறியாதார் இதெல்லாம் நீங்க சும்மா ஒரு ஜென்ரலா நீங்க அட்டன் பண்ணா தப்பா ஆன்சர் பண்ணிடுவோம். அப்போ திருக்குறளுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் சூப்பரா கிரியேட் பண்ணலாம். அப்போ பாருங்க, 20 அதிகாரத்தை வச்சு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணா என்ன அதிகாரம் ஒண்ணுமே புரியாது. அப்போ அந்த அளவு ஆழ்ந்து படிச்சிருக்கணும். சரியா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா அறியாதார். சரியா? அறியாருன்னு இருக்கா? சரி, இது என்ன திருக்குறள் புரியலாம்? ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் அறம் செய்கிறாரு, நிறைய நல்லது பண்ணுறாரு, உணவு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் உடை கொடுக்குறாரு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு, இந்த மாதிரி நல்ல நல்ல செயல் செய்கிறாரு. இதுக்கு அன்பு தேவை. ஆமாம்,
அதுபோல் வீரத்திலையும் அன்பு இருக்குன்னு சொல்ல வராங்க. சரியா? ஒரு பகைவன் ஒரு நாட்டு பகைவனை எதிர்க்க போகிறப்ப ஸோ அன்பால் திருந்தி அந்த போர் கூட தவிர்க்கப்படலாம்ல. ஸோ அப்போ அந்த வீரத்துலையும் எது தேவைப்படும், அன்பு தேவைப்படுன்ற மாதிரி ஒரு டீப்பான பொருள், இது ஒரு பெரிய ஆழமான பொருள் இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ இப்போ அறத்திற்கே அன்பு சார்பு என்பவர் அறியாதவர், அப்படி சொல்கிறவர் அறியாதவர். மரத்திற்கும் இதுதான் துணை, ஸோ அந்த அன்பு தான் துணை. ஓகேவா? அப்போ ஆன்சர் அது டி. அடுத்து 6 பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. இதில் எது பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. தந்தை தாய் பேன், நான் ஒரு லிங்க் சொல்லி கொடுத்தேன்ல, இது போல சிம்பிளாக வந்தாலே அது ஒன்று ஆத்திச்சுடியாக இருக்கும், இல்லை கொன்றை வேந்தனா இருக்கும்னு சொன்னா. ஸோ அப்போ பாருங்க, நல் வழின்னு இருக்கு, அப்போ தப்பு. இது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியாக கொன்றை வேந்தனா நம்ம படிச்சுக்கணும், வேற வழி இல்லை. ஆத்திசூடி. ஏன் ஆத்திச்சூடியில் இச்சு வர மாட்டேது? ஆத்தியை சூடி, இரண்டாம் வேற்று மறுப்பு ஐ மறைஞ்சிருக்கு, அதனால வள்ளினம் மிகாது. ஆத்தி மலரை சூடியவர் யாரு? சிவபெருமான். அப்ப ஆத்திச்சூடியோட கடவுள் வாழ்த்து சிவபெருமானை பற்றியது. மூதுரையோட கடவுள் வாழ்த்து விநாயகரை பற்றியது. கொன்றை வேந்தனோட கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது? சிவனையும் முருகனையும் பற்றியது. சரியா? கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமேன்னு சொன்னா, அங்க நோக்குண்டாம் பார்த்தோம்ல, சரி வாக்குண்டாம் பார்த்தோம்ல. அடுத்தது பாருங்க. ஸோ அப்போ இது தப்பு, பொருந்தாது, இதுதான் ஆன்சர். மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் பார்த்துலாமா? நன்றி மறவேல். ஆத்திச்சுடி நன்றியை மறக்கக்கூடாதுன்றாங்க. மறவேல். சரியா? ஸோ நன்றியை மறக்கவே கூடாது. அடுத்தது பாருங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீரொழிய பாலின் குறுகின் தெரிந்து. இதோட பொருள் என்னன்னா, கல்வி எல்லாம் இல்லை, அது அவ்வளோ பெருசு இருக்குது. சரி, அவ்வளோ விஷயம் இருக்குது. கல்விக்கு கரையே இல்லை, கரை இல்லை. இப்போ எடுத்துக்கிட்ட ஒரு குளத்துக்கு ஒரு கரை இருக்குல்ல, கல்விக்கு கரையே இல்லை, அது அவ்வளோ பெரியது. சரியா? கற்பவர் நாள் சில, நம்மளுக்கு நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல. அப்போ அந்த சில நாள்லையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ துன்பங்கள் வருது. அதனால இருக்கிற கொஞ்ச காலத்தில் எது தேவையோ அதை படிக்கணும், தேவையில்லாதெல்லாம் படிக்க தேவையில்லை. சரியா? ஸோ பாருங்க, எது தேவையோ அந்த நூட்களை தான் நம்ம படிக்கணும். அதுக்கு ஊமை தான் இது அன்னப்பறவை. சரியா? அது எப்படி தனக்கு தேவையான பாலம் மட்டும் எடுத்துக்கிட்டு நீரை ஒதுக்கிடுதோ, அதே போல் நம்மளும் நமக்கு தேவையான நல்ல அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை நம்ம படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நாலடியார் தான். ஸோ அப்போ இது தப்பு, அதான் ஆன்சர். இதெல்லாம் சரியா இருக்கு. அடுத்து ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவு வாடி இருக்குமா கொக்கு. சரியா? இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடக்கம் உடையவர் அறிவிலர் என்றெண்ணி கடக்க முயலவும் வேண்டா. புரியுதா உங்களுக்கு? அடக்கம் உடையவர் அறிவிலர் என்றெண்ணி கடக்க முயலவும் வேண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் அடக்கமாக இருக்கான், அவன் அறிவு இல்லைன்னு சொல்லி அவனை நம்ம வெள்ள நினைக்க கூடாது. அவன் எப்படி தெரியுமா, எப்படி ஏற்பட்டவன் தெரியுமாவா? மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமான்னு கொக்கு. அவன் அடக்கமா அடங்கி இருக்கானா, அவனுக்கான காலம் வரணும்னு தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டு அவன் அடங்கி இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கான காலம் அவனும் வெளில தான் போறான். அவனை போய் நம்ம அவன் முட்டால் நினைச்சிட்டு அவனை நம்ம அடிமைப்படுத்தவோ அவனை நம்ம வெல்லவோ நினைக்க கூடாது. அதுக்கு ஓமை எது? கொக்கு. சின்ன சின்ன மீன் ஓடட்டும், ஆனா அந்த கொக்கு அங்கே தான் காத்திருக்கும், ஏன்னா தனக்கு தேவையான மீன் வர்ற அளவு. சரியா? உருமீன், உரிச்சொற்றோடர். இது உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். பெயர் சொல் வினைச்சொல்லின் தகுதியை மிகுதிப்படுத்தி கூறுவது உரிச்சொல். மிகுதிப்படுத்தும். புரியுதா? மீன் உருமீன் பெரிய மீன் அர்த்தம். ஓகேவா? நம்ம படிக்கிற எல்லாத்துலையும் இலக்கணம் இல்லாமல் இல்லவே இல்லை. சின்ன சின்ன சொல்ல உடச்சி என்ன இலக்கணம் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? இப்ப அரியாருன்னு நம்ம பார்த்தோம்ல, பாருங்களேன். இதுதான் அரியார். இப்போ நான் அரியாரை பிரிச்சிருக்கேன். அரினா அறிதல், எனக்கு தெரியும். ஆனா எதிர்மறை அறியாதவர். இப்போ புரியுதா? அறியாதவர்ன்ற வார்த்தை எப்படி வருதுன்னு தெரியுதா? ஸோ இதே தான். இங்கே எதிர்மறை இருந்தால் இங்கே உயிர் எழுத்து இருந்தால் இது போயிடும். பாருங்க, ரி இரு கூட்டல் ஈயா, நீங்கள் இன்னும் போட்டே பார்க்க தேவை, அப்படியே சொல்லிடலாம். ஈ கூட்டலாம் யா, அரியார், அவ்வளோதான். அடுத்து பாருங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. இக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ள அது என்பது எதை குறிக்கும் நான் கேட்டிருக்கேன். சரி, அந்த அது இது ஒரு ஈஸியான, ரொம்ப ஈஸி தான். சில பேர் புரிஞ்சு படிக்காதவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும். நீங்க புரிஞ்சு படிக்கணும். இந்த இடத்துல அது என்பது எதை குறிக்குது? அன்பையா குறிக்குது, இல்லை ஆர்வத்தை குறிக்குதா, இல்லை நண்பையா சிறப்பையா? ஸோ ஆர்வத்தை குறிக்குது. என்ன சொல்றாங்கன்னா, அன்பு ஆர்வத்தை தரும், விருப்பத்தை தரும். அந்த விருப்பம் தான் ஒருத்தவங்க கூட உங்களை நட்பு கொள்ள வைக்கும். இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் இருக்கீங்க, அவங்க மேல உங்களுக்கு ஆர்வம் வந்தால் தானே அந்த ஆர்வம் தானே நட்பா மாறும். அப்போ அப்படி இப்படி நான் வச்சுக்க வேண்டியதான். அன்பு ஆர்வம் நட்பு, அவ்வளோதான். சரியா? அப்போ அன்பு ஈனும் ஆர்வம். அன்பு எதை தரும்? ஈனும்னா தரும். அன்பு எதை தரும்? ஆர்வத்தை தரும். அந்த ஆர்வம் தான் அது. ஆர்வம், அது ஆர்வம் உடைமை.
புரியுதுல்ல? அது ஈனும் எது அது எது ஆர்வம். நண்பு எனும் நாடா சிறப்பு. நாடா சிறப்பு, நாடுனா என்னது? இந்திய நாடா இது? நாடா ஈறுகட்ட எதிர்மறை. நாடா ஈறுகட்ட எதிர்மறை. சரியா? ஒண்ணும் இல்ல. இப்ப வந்த இது நேர்மறை, வராத இது எதிர்மறை. இப்ப வாரா ஈறுகட்ட எதிர்மறை. உங்களுக்கு புரியல ஒண்ணுமே இல்லை. இப்ப எடுத்துக்காட்டு ஒடிந்த. இப்ப ஒடிந்தன அது கிளை ஒடிஞ்சிருச்சு, ஒடிந்த நேர்மறை. இதை எப்படி எதிர்மறையா மாத்துறது? ஒடியாத. ஒரு செயல் நிகழ்ந்தா அது நேர்மறை, ஒரு செயல் நிகழலனா அது எதிர்மறை. அப்போ ஒடிந்தன நேர்மறை, ஒடியாதன அது எதிர்மறை. சரி, இப்ப அந்த எதிர்மறை ஒடியாதன் இருக்குல்ல, அந்த ஈரை மட்டும் நான் தூக்கிறேன். ஈருனா அது இறுதி எழுத்தை மட்டும் நான் தூக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? ஒடியா. அப்ப ஒடியா என்பது ஈறுகட்ட எதிர்மறை. அது போலதான் நாடிய. ஒருத்தனை நான் நாடி போறேன், ஈஸியா எனக்கு கிடைக்குது, அது நேர்மறை. நாடாத, நான் போகல, இது எதிர்மறை. நாடாதல இருக்கிற தாவை தூக்கிட்டா அது நாடா, அது ஈறுகட்ட எதிர்மறை. சரியா? இதெல்லாம் எச்சம் நடத்துறப்ப சூப்பரா புரியும். அப்ப நாடா என்பது அது ஈறுகட்ட எதிர்மறை. ஈறுகட்ட எதிர்மறை எடுத்து வல்லின மிக, அதனால தான் இச்சு போட்டிருக்காங்க நாடா சிறப்பு. அப்போ நாடா சிறப்புனா சூப்பரா புரிஞ்சுக்கலாமா? அன்பு எதை தரும்? ஆர்வத்தை தரும். ஆர்வம் உங்களுக்கு எதை உருவாக்கும்? நட்பு உருவாக்கும். அந்த நட்பு பாருங்க, நண்பு என்னும் நாடா சிறப்பு. நட்புன்றது ஈஸியானதான் கிடையாதான். நீங்க நாடி போனா ஒருத்தர் ஒரு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வந்துடலாம், ஒருத்தர் போய் பேசிட்டு வந்துடலாம். சரியா? நீங்க போனா. ஆனா நட்புலாம் ஈஸியாலாம் கிடைச்சிடாதுன்றாங்க. ஸோ தேடனாலும் கிடைக்காத ஒரு விஷயம் தான் நட்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நண்பு எனும் நாடா சிறப்பு. நண்பு, நட்பு, இட்டு இன்னு இணை எழுத்து தானே. புரியுதா என்ன கனெக்ஷன்னு? ஸோ இப்போ திருக்குறள்ல செயலுக்கு ஏற்ற மாதிரி இனிமை தரணும்ல. பாருங்களேன், அன்பு நண்பு ஓசை இனிமைக்காக ஒரு மாத்திருக்காரு. என்ன தவணா மாத்திர முடியாது, இன எழுத்துக்களை மாத்தலாம். இப்போ புரியுதா ஏன் இனம்னு? உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத வேலை இருக்குன்னா நீங்க இல்லாத இடத்துல அந்த இடத்துல யாரை வைப்பீங்க? உங்களோட இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க, உங்க நண்பர் ஒருத்தர் வைப்பீங்கல்ல. ஸோ அதனால அங்க இட்டு இல்லைன்னா இன்னும் இருக்கு பாருங்க. சரியா? ஸோ இப்போ அன்பு ஈனும் ஆர்வம் உடமையும், அது ஈனும் நண்பு ஈனும் நாடா சிறப்பு. இதுல அது என்பது எதை குறிக்கும்? ஆர்வத்தை குறிக்கும். நம்ம எடுத்திருக்கிற எல்லா கொஸ்டினுமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில், பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு வார்த்தை கூட இங்க இருக்காது. செய்யுள்ல பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. சரியா? எடுத்துக்கிற கொஸ்டின் ஃபோக்கஸ் ஆனது எல்லாமே ஏதோ ஒரு உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க ஒரு டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். இது ஒரு எளிமையான வினாதான். அருகு கோரை சொப்புல் தவறான தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது சரி. சப்பாத்தி கள்ளி மடல், தாழையும் மடல் வரும். கரும்பு தொகை. சரியா? கமுகம் கூந்தல், கமுகனா பாக்கு மரம், கமுகம் கூந்தல். ஓலை என்பது எதுக்கு வரும்? ஸோ இந்த தென்னை மரம், அதுக்கு தானே ஒரு பனை மரம். ஸோ இப்போ தவறானது எது? டி தான் தவறானது. அடுத்தது பாருங்க, இதுவும் எளிமைதான். சொல்லும் பொருளையும் பொறுத்துக்க. கும்பினான் அது வயிறு. சூப்பராக இருக்கும். கவிமணி பாட்டு. கவிமணி நீங்க பாடத்துல இல்லை. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உனக்கும் வருமோ ஐயான்னு கேட்டிருப்பாரு. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் அப்ப என்ன அர்த்தம்? உங்களை நம்பி இருக்கிற ஒருத்தனோட வயிறு எரியுதுன்னா நம்மளுக்கு எப்படி நன்மை வரும்னு கேட்டிருப்பாரு அதுல. சரியா? ஸோ அதனால நீங்க புத்தகத்தை வெறும் போட்டித் தேர்வில் பாஸ் ஆகுன்ற எண்ணத்தோடலாம் படிக்காம ஒரு மனிதனா நீங்க அதை படிச்சீங்கன்னா பல்வேறு நல்ல ஒழுக்கங்களும் நம்ம செஞ்சு தப்பே செஞ்சுதான் சரி, அது தப்பு நம்ம உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம புத்தகத்திலேருந்தே கிடைக்கும். இப்போ 18 கணக்கு படிக்க போறோம்ல, நம்மளை சூப்பரா நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ அப்போ கும்பினானது வயிறு, ஏவல்னானது தொண்டு, எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, விழைனா விரும்பு விருப்பம்னு அர்த்தம். சரி, அப்போ ஆன்சர் 2, 3, 4 வருமா? ஆன்சர் சி. பாருங்களேன், பாரதிதாசனின் கவிதை நூலான இருண்ட வீடு வெளியான ஆண்டு மற்றும் அதில் உள்ள தலைப்புகளின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் நான் எதை கேட்டிருக்கேன்? ஆண்டை தான் கேட்டிருக்கேன். அப்போ ஆண்டுக்கு அப்புறம் தான் தலைப்பு வரணும். நீங்கள் தலைப்புக்கு அப்புறம் சில பேர் 33, 150 எடுத்திருப்பாங்க. ஸோ இது தப்பு. ஆன்சர் இதுதான். 2 ஒன்று தான். பட் அந்த வரிசைப்படி நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து முழு ஆப்ஷனையும் பார்க்காம டக்குன்னு ஆன்சர் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறது. நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் வந்தால் இதெல்லாம் கற்றுங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியும். சரியா? ஸோ இருண்ட வீடு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கவிதை நூல் தான். ஸோ நம்ம கீழே கூட அதை பற்றி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதில் கூட டீப்பாக பார்த்துக்குமா? ஸோ பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம். சரியா? கனக சபை லக்ஷ்மி அவங்களுக்கு மகனாக பிறந்தா நம்மளோட. ஸோ கனக சுப்புரத்தினம் இவர் பார்த்தீங்கன்னா 1891 1964. ஸோ இவரோட காலம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடத்திட்டத்தில். ஸோ இவரை பற்றி நம்ம பல்வேறு தகவல் பார்க்க போகிறோம். ஸோ இருண்ட வீடை பற்றி நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, ஸோ 1958. இப்போ சில பேர் டவுட் வரும், சார் இதெல்லாம் எப்படி? நான் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன்? அவர் 1964 இறந்துருக்காருன்னு சொல்கிறேன்னா, அப்போ இருண்ட வீடு எப்போ வெளியாச்சான்? 1958. ஸோ அவர் இறந்ததுக்கு இந்த நூலுக்கு எத்தனை வருஷம் கேப்பு? 6 வருடம் கேப்பா. ஸோ இப்போ இருண்ட வீடு பாருங்க,
6 எழுத்து இருக்கா? ஸோ அப்போ அந்த இருண்ட வீடு என்ற இலக்கியம் 6 எழுத்து. அப்போ அவர் இறந்ததை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த நூலை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இதை ஞாபகம் வச்சுட்டா, இந்த 3ல் எது ஞாபகம் இருந்தாலும் ஓரளவு உங்களால் ஆன்சர் எடுத்துட முடியும்ல. ஸோ இப்போ இந்த 164 நீங்கள் 6 கழிச்சுன்னா 158 வந்துடும். இப்போ இது 6, அங்கே 33, 3 + 3 6. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டியே இப்படி படிக்க முடியாது. நிறைய பேர் கேட்குறீங்கல்ல எப்படி நான் வச்சு டேட்டாவலாம், இதெல்லாம் ஒரு தனி கலை. நீங்கள் இந்த ஃபீல்டில் பழகுனீங்கன்னா தானாக உங்களுக்கு வரும். யார் இப்போ நான் சொன்னேனே இது மாதிரிலாம் படிச்சிட முடியாது. நீங்கள் படிக்க படிக்க பழக பழக இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஆளை பார்ப்போம், அவங்கள பற்றி எல்லாம் நமக்கு தெரியாது, பழக பழக தான் தெரிஞ்சுப்போம். அதே தான் புத்தகமும். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு லிங்க் வைக்கிற மெத்தட் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் பார்த்துங்க. ஸோ இப்போ 2 வீடு எப்போ வெளியாச்சு? 1958. அவர் எப்போ இறந்தார்? 64. இப்போ 64 கரெக்டானாச்சு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. ஐயோ 54 டவுட் உங்களுக்கு வராது இல்லை? சரியா? கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் 1972 தொடங்கப்பட்டது. சரியா? சரி, தப்பு. 1942. 1 தப்பு. இங்க என்ன வரும்? 1942. அவர் அப்பதான் இறந்துருப்பாரு. அவர் இறந்த ஆண்டில் தான் அது தொடங்கியிருப்பாங்க. அவர் எப்போ பிறந்திருப்பாருன்னா 1855. ஸோ 1855 பிறந்து உவேசா. ஸோ உத்தமதானபுரம் வெங்கடசுப்புவின் மகன் சாமிநாதன். உத்தமதானபுரம் வெங்கடசுப்புவின் மகன் சாமிநாதன், இதுதான் விரிவாக்கம். ஸோ 1855 பிறந்து 1942 இறந்திருப்பாரு. அவர் இறந்த ஆண்டு தான் பெசன்ட் நகர்ல என்ன தொடங்கியிருப்பாங்க? அவரில் நூல் நிலையம் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன தப்புன்னு பார்த்துங்க. அடுத்து பாருங்க, உவேசா அவர்களின் ஆசிரியர் பேர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். தப்பு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். 2 பேரும் வேற வேறன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் நான் அந்த கொஸ்டினை வச்சேன். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வேற, அவர் மிகப்பெரிய ஆளு. அவரோட காலம் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் சொல்றேன் 1815 1876 கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஆமா, 1815 1876 மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அவர் இவங்களோட மிகப்பெரிய ஆளு. ஸோ அவரை பத்தி நம்ம இப்போ பாடத்திட்டத்தில் அவர் இல்லை, அதனால அவரை பத்தி படிக்க தேவையில்லை. ஆனால் பாடத்தில் யார் இருக்கா? தேப்போ மீனாட்சி சுந்தரம் இருக்காரு. சரியா? இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1901 to 1980. ஸோ இப்போ அந்த காலத்தை வச்சு அவங்களால கணிக்க முடியும் யார் வந்து ஆசிரியராக இருந்திருப்பான்னு. ஸோ அப்போ உவேசாவோட ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கிடையாது. இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு என்ன செய்யணும்? நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவர் யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரன். அழைச்சவர் யாருன்னா திருவிக்கா. ஸோ திருவிக்கா அவர்களால் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். ஸோ அப்போ இது தப்பு. தமிழக அரசு உவேசாவின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்த 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. எல்லாம் கரெக்ட். ஆனால் தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிடுற அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கு. சரியா? அப்ப மத்திய அரசு. ஸோ அப்போ இதுவும் தப்பு. மற்றெல்லாம் இயர்லாம் கரெக்ட். 2006 கரெக்ட். இதில் நான் வச்சுங்க உவேசா அந்த 3 ஃபீல் வருது இல்லை? ஸோ 2006. ஓகேவா? ஏன்னா ஏதோ ஒரு லிங்க் வச்சுக்கணும்னு இப்போ சொன்னல பாரதிதாசனுக்கு, அதே போல தான் இதுவுமே. 2 வீடை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து பாருங்க, இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என் சரிதம். இது கரெக்ட். இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஆனந்த விகடன் ஒரு தொடராக எழுதியிருப்பார் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை. அதுக்கப்புறம் அதை மொத்தமாக தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருப்பாங்க. அதுதான் என் சரிதம், ஆனந்த விகடன். ஸோ இப்போ பாருங்க, 1 2 3 தவறு, 4 சரி. கூற்றுகளை ஆராய்ந்து என்ன? 4 மட்டும் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, சொற்பொருள் அடிப்படையில் விடை காண்க. சொற்பொருள் அடிப்படையில் விடை காண்க. பங்கயம்னா என்னது? தாமரை. சான்ற அமைந்த. கரெக்ட். சான்றனா என்னது? அமைந்த. பாருங்க டிஃபரெண்டா இருக்கிறது நல்லா பார்த்துங்க. சான்றனா அமைந்தன்னு அர்த்தம். கேளிர் நண்பர். கேளிக்கை மகிழ்ச்சி, அப்படியே அந்த ஃபீல்டே வந்துடும். கேலினா நண்பர். பாரிக்கும்னா பரப்பும். பாரிக்கும்னா என்னது? பரப்பும். நம்ம பாட்டு இருக்குல்ல. ஸோ பங்கன் விசும்பின் அகனிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர். பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஸோ 2003 எடிஷனில் படிச்சிருப்பீங்கல்ல. பாருங்க, அங்கன் விசும்பின் அகனிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர். திங்கள் மறு ஆற்றும் சான்றோர் அஃது ஆற்றார். சரியா? திங்கள் மறு ஆற்றும் சான்றோர் அஃது ஆற்றார். தெருமந்து தேய்வர் ஒரு மாசு உரின். அப்ப என்ன அர்த்தம்னா, அழகான வானத்துல இருக்கிற நிலாவும் சான்றோர் ஈக்குவல். சரியா? ஆனால் அவங்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, நிலா தாங்கிட்ட இருக்கிற களங்கத்தை பொறுத்துக்கும். அதில் நிலாவில் களங்கங்கள் இருக்கும் பார்த்துறீங்களா? இங்கேருந்து பார்த்தா அதில் இருக்கிற பள்ளமான பகுதி நம்மளுக்கு இருளாக தெரியலாம், நிலாவில் சின்ன சின்னதாக திட்டா. ஸோ அது களங்கத்தை பொறுத்துக்கும். ஆனால் சான்றோர் களங்கத்தை பொறுத்துக்க மாட்டாங்க. தெருமந்து மனம் கலங்கி சின்ன மாசுப்பட்டா கூட, உங்கள் வெள்ளை சட்டில் ஒரு அழுக்கப்பட்டால் நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கலாம், ஐயோ ஐயெல்லாம் பார்க்குறாங்களேன்னு. அது போல் சின்ன மாசுப்பட்டா கூட அவங்களுக்கு மனசில் எப்படி இருக்குமா?
ஸோ மனம் கலங்கிடும். சரியா? ஸோ இப்போ தெருமந்துனா மனம் கலங்கி, பாரிக்கும்னா பரப்பு, இதெல்லாம் அந்த செய்யுளில் வர்றது தான். அதுக்காக தான் அந்த செய்யுளில் சொன்னேன். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, விடுபட்ட இடத்தை நிரப்புக. அரும்பயன் டேஷ் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ஸோ இதுக்கு என்னன்னா ஆயும். ஆன்சர்னாது ஆயும். பொருள் பார்க்கலாமா? இது எப்படி சில பேர் பொருள் புரிஞ்சுப்பாங்கன்னா, அரும்பயன் ஆயும், அரும்பயன் கிடைத்தாலும் அறிவுடையவர்கள் சொல்ல மாட்டார்கள், பெரும் பயன் இல்லாத சொல்லும் புரிஞ்சுப்பாங்க. தப்பு. இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அரும்பயன் ஆயும், ஆயும்னா ஆராய்ச்சி செய்யும்னு அர்த்தம், ஆராய்தல்னு அர்த்தம். அரும் பயன் என்னது? அருமை, கிடைக்காத பயன். சரியா? எது கிடைக்காத பயன்? வீடு பேரு. ஸோ அறம் பொருள் இன்பம்லாம் இந்த உலகத்தில் கிடைக்குது, ஆனால் வீடு பேரு. சரியா? ஸோ கடவுளை போய் அடைகிறது, முத்தி இருக்காங்களா ஞானிகள், அப்போ அந்த வீடு பேரு என்பது பல பேர் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆராயிறாருல ஒரு அறிவுடையவர், அவர் போய் தேவையில்லாத ஒரு சொல்லிட்டு இருப்பார். அவர் பேசவே மாட்டார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் பாருங்க, உலக வாழ்க்கையெல்லாம் கடந்து வீடு பேரை நோக்கி போயிட்டு இருக்காரு, அரும் பயன் ஆயிராரு. அவர் தானே அறிவினார், அவர் தான் அறிவினார், அறிவின் ஆர் அறிவினார். அவர் போய் பெரிய பலன் இல்லாத ஒரு சொல்ல வாயால பயன்படுத்தவே மாட்டாரு. ஸோ இதுதான் திருக்குறள் ஆயும். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லியது. பாருங்க, இணை எழுத்து இடம்பெறாத சொல்லியது. மஞ்சள் நம்ம கிளாஸே பார்த்துட்டோம், இதில் இருக்கு கரெக்டு. இந்து இத்து இருக்கு, இது கரெக்டு. இம்பு இப்பு இருக்கு கரெக்டு. அப்போ தப்பியது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? வல்லினமும் மெல்லினமும் ஒரே இனம். இடையினத்துக்கு இடையின எழுத்துக்களாரும் ஒரே இனம் கொடுத்துருக்கான் 6th நியூ புக்கில். பட் அது தப்பு. வல்லினம் மெல்லினம் இடையினம், வல்லினத்திற்கு மெல்லினம், மெல்லினத்திற்கு வல்லினம். அப்போ ரெண்டும் ஒரு இனம்னா இதுக்கு இனமே இல்லைன்னு தானே அர்த்தம். இடையினத்திற்கு இணை எழுத்துக்கள் இல்லை. சரியா? சரியான தொடரை தேர்க. இதெல்லாம் எளிமையான வினாவை டக்குன்னு கடந்துடலாம். இதில் உங்களுக்கு சொல்லுமா நான் சொல்கிறேன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆசாரக்கோவை. சரியா? ஸோ கூற்றுக்களை ஆராய்க. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கரெக்டு. இந்நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். கரெக்டு. இந்நூட்கள் 101 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்கள்? 100 வெண்பாக்கள். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் பொன் விளைந்த களத்தூர் கிடையாது. என்னது? கயத்தூர். கயத்தூர் ஊர் பேர் என்னது? கயத்தூர். ஸோ 8 விதைகளை சொன்ன நூல் எது? இதுதான். நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புருவ ஆற்று அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8 சொல்லி ஆசார வித்து. ஸோ இப்போ 8 விதைகளை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆசாரக்கோவை. ஆச்சாரக்கோவை ஆசாரங்கள், நல்ல ஒழுக்கங்கள். கோவை தொகுக்கிறது தான் கோவை. சரியா? ஸோ தமிழில் கோர்த்தல் என்பது தப்பு. கோத்தல் இல்லை கோத்தான், இதுதான் கரெக்டு. இப்போ கோர் என்பது வார்த்தை தப்பு. கோர்த்தான்னு சொல்றாங்கல்ல, இப்போ கோர்த்தான் கோத்தான் பாருங்க, இதுதான். ஸோ இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. ஸோ இதுதான் இலக்கிய வழக்கு, இதுதான் தூய தமிழ். ஸோ அப்போ கோவைனா கோக்கிறது. எதை கோத்தாங்க? நல்ல ஒழுக்கங்கள்லாம் கோத்த நூல் தான் ஆசாரக்கோவை. பெருவாயின் மொழியான கயத்தூர் 100 வெண்பாக்கள். சரியா? ஸோ பாட்டு நான் வச்சுங்க. நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும், கல்வியோடு ஒப்புருவ ஆற்று அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், 8 விதைகள். பின் வருவனவற்றுள் பழமொழி 400 நூலில் இடம்பெற்ற பழமொழியை தேர்க. இதில் பழமொழி 400ல் இடம்பெற்ற பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்களேன், சாந்துனியும் கல்லாதவாறு. இது கிடையாது. இது என்னது? யாதானும் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது அப்படியே அடுத்த சீரா வச்சிங்க. இதோட பொருள் என்ன தெரியுமா? யாதானும் ஒருத்தவன் படிச்சிருக்கான்னு வச்சிங்களேன், அவங்க ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊரும் அவன் ஊர் தான். அவன் நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடும் அவன் நாடு தான். இதுதான் யாதானும் நாடாமால் ஊராமால்னு அர்த்தம். இப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒருத்தவனால சாகர வரைக்கும் கல்லாமல் இருக்க முடியுதுன்னு கேட்குறாரு. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு புரியல. நாடாமால் ஊராமால்னா, நாடாமால் ஊராமால்னாலும் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல தானே. இது ஒன்றும் இல்லை. நாடாம், இப்போ புரியுதா? ஊராம், இது கூட ஆள் சேர்த்து பாருங்களேன். இது கூட ஆள் சேர்த்து பாருங்களேன். இம்மு கூட்டலாம் மா இல், இது கூட ஆள் சேர்த்து பாருங்களேன். புரியுதா? ஆள் என்பது அங்கே என்னது? வேற்றுமை உறுப்பு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு. நீங்க அந்த வேற்றுமை உறுப்பை தூக்கி போட்டு படிச்சு பாருங்களா. யாதானும், யாதானும்னா என்னது? எல்லாமே. நாடுதான், ஊரு தான்,
யாருக்கு? கற்றவனுக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னொருவன் எப்படி ஒருத்தவனால சாந்துணையும் சாகும் காலம் வரையும் கல்லாதவாறு இருக்க முடியுதுன்றாரு. அதனால இலக்கணம் படிச்சவனுக்கு செய்யுள் ரொம்ப எளிமை. 1330 திருக்குறள் புரிஞ்சே படிச்சுட்டு போயிடலாம். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலனாலும் சரி, பார்த்தா பொருளை கண்டுபிடிக்க முடியும், அதை பிரிக்க முடியும், சேர்க்க முடியும், அதுல என்ன எதிர்மறை இருக்குன்னு சொல்ல முடியும், அதுல என்ன காலம் காட்டும் இடைநிலை இருக்குன்னு சொல்ல முடியும், இதுல இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்க முடியும். திருக்குறள்ல 20 அதிகாரங்களும் நம்ம நடத்தும் போது நம்மளுக்கு இப்படி நடத்தி தரேன். அதுல இருக்கிற இலக்கண கான்செப்ட் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆசார வித்தை இப்போ தானே பார்த்தோம். நன்றி எறிதல், பொறவுடைமை, இன்சொல்லோடு, இன்னாத இவி இருக்கும், கல்வியோடு, நல்லினத்தார் நட்டல், அறிவுடைமை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 8 ஆசார விதைகள். சரியா? அடுத்தது கற்றது கைமண் அளவு. இது ரொம்ப 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 முக்கியமானது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற களமடைந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஔவையாரோட பாடல். யாரோட பாடல்? ஔவையாரோட பாடல். இது என்ன நூல்னு கேட்டீங்கன்னா தனிப்பாடல். பாருங்க, இது வந்து கொன்றை வேந்தனோ மூதுரையோ நல்வழியோ ஆத்திச்சுடியோ கிடையாது. இது என்னது? தனிப்பாடல். ஆனால் ஆசிரியர் ஔவையார் தான். பல்வேறு காலத்தில் பாடின பல்வேறு புலவர்களோட நூலை தொகுத்த ஒரு நூல் தான் தனிப்பாடல். சரியா? சந்திரசேகர கவிராயர் தொகுத்திருப்பார். இப்போ அதெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கற்றது கைமண் அளவு தான். உலகத்தில் எவ்வளோ மண் இருக்கு அப்போ சும்மா யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம அவ்வளோதான் பார்த்துருக்கோம். இது யார் சொன்னது? உற்ற கலைமடைந்தை. சரியா? ஸோ கல்விக்கு அதிபதியான கடவுளே இது சொல்றாங்க. ஆனால் நான் பெரியனா நீ பெரியனான்னு வந்து இந்த புலவர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எறும்பு கூட தன் கையளவில் அது 8 சான் தான். எறும்பு கூட தன்னோட இதில் பார்க்கும்போது 8 சான், ஆனால் அது ஒரு சின்ன பொருள் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் எது? பி. ஆற்றுனா வேண்டுவது இல். சரியா? ஸோ ரொம்ப 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 சூப்பரான பாடல் இது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், ஆகையால் ஆற்றுனா வேண்டுவது இல். எப்படி திரும்ப சூப்பராக புரிஞ்சுக்கலாம்? ஆற்றவும்னா மிகுதியாகன்னு அர்த்தம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், மிகுதியாக கற்றவர் தான் அறிவுடையார். அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவரு 4 திசைக்கும் போல, அவரோட புகழ் 4 திசைக்கும் போயிருக்குமா இல்லையா? நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. உங்களோட புகழ் ஒரு நாட்டுக்கு பரவுதுன்னா அப்ப அது வேற நாடு கிடையாது, அது உங்க நாடு தானே. புரியுதா உங்களுக்கு? நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், அவரோடது தான். அதனால அந்த ஊருக்கு போறாருன்னா அவருக்கு வழி உணவு தேவையில்லை. ஆற்றுனா ஆறு, 6 + உணா, உணானா உணவு. 6 எப்படி மாறும்? ஆற்று, புணர்ச்சி, தன் ஒற்று இரட்டல், அப்புறம் குற்றியில் ஒரு புணர்ச்சி, ஊ போயிட்டு இரு குற்றில் ஒரு ஆற்றுனா. அப்போ ஆற்றுனா வார்த்தை எப்படி பிரிக்கணும்? 6 + உணா. 6னா வழின்னு அர்த்தம். 6னா வழி. ஒரே சொல் பல பொருள் 6ன்றது வரும். சரியா? வேண்டுவது இல், இல்னா தேவையில்லைன்னு அர்த்தம். மூதுரை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது? ஸோ 31. மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை. ஸோ பார்த்துங்க, வாக்குண்டாம். ஸோ 19 பாருங்களேன். கிளைமேட் தட்பவெப்பம். ஆன்சர் 2ல் ஆரம்பிக்குமா? அப்போ ஆன்சர் சியா பியான்னு பார்க்கலாம். சாங்சுரினா என்னது? புகலிடம். ஸோ 2, 2, 3 தான் வந்திருக்கு. அடுத்தது பார்க்கலாம். மைக்ரேஷன் ஆனது வலசை. ஸோ இப்போ ஆன்சர் பி, வலசை. ஸோ வெதர்னா வானிலை. அப்புறம் இது முக்கியம். வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை. ஸோ தொன்மைனா பழமை, தொன்மைனா பழமை, பழமைக்கு புதுமை. நீங்க அந்த மாதிரி அதோட மீனிங் எடுக்கணும். சரியா? தவறான கூற்றினை தேர்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். ஆமா, துறை மாணிக்கம். புலவரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புலவரேர்னா வரதனஞ்சிய பிள்ளை தான் புலவரேர்னு சொல்லுவாங்க. அவர் இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இல்லை. ஸோ ஏன் நான் பாடத்தில் இல்லை? செய்யுள் உரைநடை 15 மதிப்பெண். பாருங்க, செய்யுள் உரைநடை நான் ஒதுக்கல, டிஎன்பிசி ஒதுக்குனதுனால 15 மதிப்பெண் தான். அப்போ அங்கே என்ன அங்கே கொடுத்துருக்கிற ஆள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலே இந்த 15 மார்க்கை தாண்டி போகுது. அதுக்காக தான் அதை நம்ம தாண்டதே இல்லை. அதுதானா? அதுதான். ஸோ இப்போ 15 தான். ஸோ புலவரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாவலரேறு. புலவரேறு கிடையாதுன்னா அது பாவலரேறு. ஸோ அப்போ தவறானது இதுதான். ஸோ கனிச்சாறு, அவரோட நூல்லாம் பார்த்தீங்கன்னா பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, 100 ஆசிரியம், உலகில் 100, என் சுவை என்பது, பள்ளி பறவைகள், மதபுத வஞ்சி, ஐயை, இது எல்லாமே ஒரு நூல். இப்போ நான் சொன்னல, இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, சும்மா சிம்பிளான லிங்க் தான். அப்படி இமேஜின் பண்ணீங்களேன், கொத்தா கொய்யா கனி காய்ச்சிருக்கு, பாவிய கொத்து. சரியா? கொய்யா
கனி. ஸோ கொத்த காய்ச்சல் அது என்ன கனி? கொய்யாக்கனி. சரி, இந்த கொய்யாக்கனியை வச்சு என்ன பண்ணுறாங்க? கனிச்சாறு. சரியா, ஜூஸ் போடுறாங்க, கனிச்சாறு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஜூஸ்லாம் 100 ரூபா விற்குதா? ஸோ அப்போ 100 ஆசிரியம், உலகியல் 100. இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ஜூஸ் கடை ஹோட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு 100 ரூபானா ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு 80 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ரேட்டு குறைப்பாங்க பார்த்துறீங்களா? ஸோ அப்போ 100 ரூபா இருக்கிற ஜூஸை ஸ்கூல் பசங்களுக்கு 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என் சுவை 80. அடுத்தது பள்ளி பறவைகள். அப்படியே ஸ்கூல் பசங்க வராங்களா? பள்ளி பறவைகள், மதபுத வஞ்சி. இந்த மதபுத வஞ்சின்னு கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு அது கேட்ட தரணும் பசங்க வேகமாக வெளில வருவாங்கல்ல, அப்போ மதபுத வஞ்சி அந்த ஃபீல்ட்லேயே நான் வச்சுக்கலாம். ஐயை கொய்யா ஐயை அப்படி நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கிற நூலை தொகுத்து அதை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆர்டர் படுத்தி வச்சுக்கிட்டா அது மறக்காது. ஸோ இதெல்லாம் அவரோட நூற்கள். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலறிவர். தென் தமிழ், தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், இதெல்லாம் இவரோட இதழ். சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு பாவலறிவு பெருஞ்சித்திரனார். பார்க்கலாம் அவரை பற்றி. இப்போ பாருங்க, இதோட நம்ம இந்த மீதி 29 டெஸ்ட்ல இவரை பற்றி படிக்க மாட்டோமா? அப்போ அடுத்த டெஸ்ட்ல படிக்கும் இதை தாண்டி வேறு என்ன எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம பார்க்கலாமா? பாருங்களேன், முற்பகல் செய்யின். ஸோ இங்கேயும் டேஷு, இங்கேயும் டேஷு. பிற்பகல் தாமே வரும். எது ஆன்சராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏவா, பியா, சியா, டியா? ஸோ ஆன்சர் பி. இதில் எல்லாமே இப்போ ரெண்டு ஒரே மாதிரி இருந்தது. வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல, இல்லை நான் இக்கு விட்டுட்டேன், இங்கேயும் நான் இக்கு விட்டுட்டேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது. ஏன் வச்சேன்னா டிஎன்பிசியில் நம்ம எதிர்பார்க்காம உள்ளே போய் போகிற அப்படி தான் கேட்குறான். புன்கணீருக்கு நம்ம பார்த்துட்டு இருப்போமா இல்லையா, எந்த இன்னும் வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வைக்கிறோம். சரி, இதுதான் ஆன்சர். இதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். இதையும் இலக்கணத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு பாருங்கள், இது அவ்வளோ சூப்பராக புரியும். சரியா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். சரியா, பிறர்க்கின்னா தமக்கின்னான்னு படிக்கிறோம். ஆனால் பொருள் புரிஞ்சு நம்ம படிக்கிறதே இல்லை. இப்போ பிரித்து பார்க்கலாமா? பிறர் பிளஸ் கு பிளஸ் இன்னா, இப்படி தான் பிரிக்கணும். சரி, என்ன அது பிறர் பிளஸ் கு? கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. அப்ப பிறர் பிளஸ் கு வல்லின மிகுமா மிகாதா? மிகும். தமிழ்ல ஈ, இரு, இழு இது 3 மெய்யெழுத்துக்கு பக்கத்துல தான் இன்னொரு மெய் வர வாய்ப்பே இருக்கும். சரியா? சோ இப்ப இங்க காசே தாப்ப வல்லொற்று மிகுமா? சோ இப்ப இங்க என்ன வரும்? பிறர்க்கு. புரியுதா? அப்ப பிறர்க்குன்ற வார்த்தை எப்படி வருது? பிறர் பிளஸ் கு, பிறர்க்கு. இன்னா, இன்னானா என்னது? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல. இன்னானா என்னவா? இல்ல, கெட்டது, கொடியது, தீங்குன்னு அர்த்தம். இனிய இன்னா, இனியனா நல்லது, இனி இன்னானா கெட்டது. அப்ப இன்னானா கெட்டதா? கு. சோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோ தெல்வி, இக்கு கூட்டல் ஈ கீ. இப்ப புரியுதா அந்த வார்த்தை எப்படி புணர்ந்து இருக்குன்னு? இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறருக்கு கெட்டது. சரியா? பிறருக்கு கெட்டது நீங்க முற்பகல்ல செஞ்சா, புரியுதா பொருள்? பிறருக்கு கெட்டது. அப்ப பிறருக்கு இன்னானா அது இன்னா. சோ மத்தவங்களுக்கு நீங்க கெட்டதை முற்பகல்ல செஞ்சீங்கன்னா தமக்கு இன்னா. அப்ப அதை எப்படி பிரிக்கிறது? இப்ப தமன்னு சொல்றோம்ல, தம் பிளஸ் ஆ தம, அதெல்லாம் உருபு புணர்லே வரும். தம் என்ற சொல்லோடு ஆ என்ற ஒரு உருபு சேர்ந்து தமன்னு வரும். சரியா? சோ தம பிளஸ் கு. அப்ப எப்படி வரும்? தமக்கு. தமக்கு பிளஸ் இன்னா. சோ கு இக்கு பிளஸ் உவா, உயிர் வந்து உக்குரல் மேவிட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேவா. ஸோ அப்போ இந்த கீ புரியுதா? அப்போ பிறருக்கு இன்னா, இன்னானது இது கெட்டது. பிறருக்கு நீங்க கெட்டது முற்பகலை செஞ்சா உங்களுக்கு தமக்கு கெட்டது பிற்பகல் தாமே வரும். அவன் அனுப்பிலாம் விட மாட்டான், தானாவே வந்துடும்ன்றாரு. அப்போ பாருங்க, ஸோ நீங்க கெட்டது வந்து ஒருத்தவங்க செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே கெட்டது வந்து சேரும், தாமே வரும். கவனிங்க. ஸோ இப்போ புரியுதா? திருக்குறள் புரியுதா? ஸோ இதுதான் ஆன்சர் பி. இப்படி இலக்கணம் புரிஞ்சிருந்தா இதுதான் கேட்டா நான் ஆன்சர் பண்ணுவேன், ஐயோ அது கேட்டா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு ஒரு பதட்டமே இருக்காது. எது வேணா அவன் கேட்கட்டும், அதுதான் வெற்றி. புரியுதா உங்களுக்கு? நீங்களும் படிச்சதான் 100 பேர் படிச்சு வச்சிருப்பான். அதே கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணா நீங்க வெற்றி அடைய மாட்டீங்க, நீங்க தக்க வைக்கப்படுவீங்க. அவனை தாண்டி ஒருபடி நீங்க மேல போனோம்னா கடினமான வினா அங்க வரணும், யாருக்கும் தெரியாத வினா அங்க வரணும், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன வழி? நீங்களே யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன வழின்னு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ் ஆழ்ந்து கத்துக்கிறது தான் ஒரே வழி, இலக்கண அடிப்படை தெரிஞ்சுக்கிறது தான் ஒரே வழி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இப்போ ஏன் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா, நம்ம ஒன்றும் முழு பாடத்திட்டம் கொடுக்கல, 6th இருக்கிற பாடத்திட்ட தலைப்பு தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அதில் கூட டக்குன்னு நம்மளுக்கு டாபிக் மைண்டில் ஓடணும், அதுக்காக தான். ஸோ பாருங்களேன், இஞ்சி இச்சி இது ஒரு இணை எழுத்து, ஓகே. இந்து இத்து இது ஒரு இணை எழுத்து, ஓகே. இன்னு இரு இது ஒரு இணை எழுத்து, ஓகே.
ஸோ இதில் இத்து தானே இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர் டி. சரியான எதிர்ச்சொல் இணையை கண்டறிக. சரியான எதிர்ச்சொல் இணையை கண்டறிக. சொல்லுக சொல்லற்க. சொல்லற்க ஆ மட்டும் எதிர்மாறி இடைநிலை கிடையாது. அல், இல், ஆ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்துங்க. இவங்க 3 பேர் எதிர்மாறி இடைநிலை. இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. நிறையானா இருக்கு. இதுதான் மேக்சிமம் 90% இதுதான் எதிர்மாறி இடைநிலை. எது இது? இல்லு, அல்லு, ஆ. சரியா? சரி. சொல்னா சொல்றது தானே. அல்னா சொல்லாதன்னு அர்த்தம். புரியுதா? எதிர்மறையா மாறுது. சொல்னா சொல்லுன்னு அர்த்தம். சொல் அல் வரதுனால சொல்லாத. அப்ப சொல் பிளஸ் அல் பிளஸ் க சொல்லற்க. அதுதான் புணர்ச்சி. தனி குறிமுன் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா? நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனி குறியில் ஒரு ஒற்றா இருந்து இங்க உயிர் எழுத்து வந்தா இன்னொரு இல்லு போகுமா? இன்னொரு இல்லு வருமா? கரெக்டு தான். பிளஸ் போட்டுருக்கு தேவையில்லை. இன்னொரு இல்லு வருமா? ஸோ இப்போ இல்லு கூட்டலாம் லா என்ன வரும்? புரியுதா? குழப்பலாம் இல்லை பாருங்க. இல்லு இல்லு இந்த இல்லு பிளஸ்ஸா இந்த லா, அந்த இல்லு இந்த இல்லு இந்த கா அந்த கா. இப்போ என்ன ஆகுனா இல்லு இறா மாறும். உங்களுக்கு தெரியுமே நிலைமொழியோட இல்லு இருந்து வருமொழி முதல்ல வல்லின உயிர்மெய் எழுத்து வந்தா இல்லு இறா மாறுமா? ஸோ இப்போ சொல்லற்க எப்படி வரும்? நம்மளுக்கு சொல்லற்கன்னு வந்துடும். அப்போ சொல் பிளஸ் அல் பிளஸ் க ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இல்லு எப்படி மாறிடுது? இறா மாறிடுது. அப்போ சொல்லுகனா சொல்லுன்னு அர்த்தம், சொல்லற்கனா சொல்லாதான் அர்த்தம். ஸோ இதான் எதிர்ச்சொல். எல்லா திருக்குறளையும் எதிர்ச்சொல் இருக்கும், நிறையா திருக்குறள். சரியா? தத்தம், தம் பிளஸ் தம் தான் கரெக்டு. சரியா? பாருங்களேன், தம் பிளஸ் தம். நான் மகர ஈற்று புணர்ச்சி நடத்திருப்பேன்ல. மவீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். ஸோ அது பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போ அங்கே மவீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பிடுச்சு. இப்போ தா பிளஸ் தம். ஸோ இப்போ பாருங்க, நிலைமொழி ஈறு இயல்பு ஈறு இல்லை விதி ஈறு எதாவது இந்த ஈரவனா இருக்கலாம். வறுமொழி உள்ள காசத்தை பிறந்தா வல்லொற்று மிகுன்னு பார்த்துருக்கோமா? ஸோ இப்போ இங்கே தா வரிசை இருக்கு, இத்து வருமா? அப்போ தத்தம். அப்போ தத்தம் எப்படி பிரிக்கணும்? தம் பிளஸ் தம் தான் பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தா பிளஸ் தம்னு இங்கே இருக்கு. அப்போ அது கரெக்டாக கேட்டால் தப்பு. பொருள் அடிப்படையில் தானே பிரிக்கணும். தம் பிளஸ் தம் தான் கரெக்டு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற கூற்றிற்கு பொருத்தமானவர் யார்? ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஔவையார். பாருங்களேன், நம்ம இப்போ திருக்குறள் பார்த்தோம்ல. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அப்படி சொன்னவர் தான் திருவள்ளுவர். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொன்னது ஔவையார். கொன்றை வேந்தல்ல சொல்லியிருப்பாரு. சரியா? கொன்றை வேந்தல்ல சொல்லியிருப்பாரு. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி சிங்கிள் லைனா வந்ததில்ல. அது கொன்றை வேந்தனும் இல்லை ஆத்திச்சூடியா இருக்குன்னு சொன்னா ஸோ கொன்றை வேந்தன் ஔவையார். ஓகேவா? மறு மறு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ இப்போ இந்த மறுனா என்னன்னா களங்கம், தீமை, குற்றம், மச்சம் பல பொருளை தரும். இந்த மறுனா என்னன்னா மனம். மனம் மறுக்கொழுந்துன்னு இருக்காங்கல்ல பாருங்க. மறுக்கொழுந்து மனம் நிறைந்த கொழுந்து தான் மறுக்கொழுந்து. மறு பிளஸ் கொழுந்து மறுக்கொழுந்து. அப்போ மறுனா மனம், மறுனா மலை. இதுதான் முக்கியமானது. நம்ம லைஃப்ல பார்க்குற அந்த மலை, இந்த கடல், இந்த வானம், நிலா, சூரியன், இந்த பூமி, இந்த அரசன், கடல், இதுங்களோட பல்வேறு வேறு பேர்களை படிச்சு வச்சுங்க, கண்டிப்பாக கேட்பான். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? இருக்கு பாருங்க. மறுனா குற்றம், மலை. இதுதான் கரெக்டு. ஸோ மறுனா மலை. இது வந்து புக்கில் இருக்காது பாருங்க. அப்போ மறு புக்கில் இருக்கு. குற்றம், தீமை, களங்கம், இது எல்லாமே இது கனெக்ட் ஆகும். சில கொஸ்டினில் கொஞ்சமாச்சும் கற்றுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 99% வெளியில் எங்கே இருந்தால் உன்னை தேடிலாம் எடுக்கவே இல்லை. ஸோ இது போல தான் அதுலேயும் பாருங்கள் பாதி இருக்குது பாருங்கள். எதுக்குன்னா நீங்கள் இதை கற்றுக்கணும். ஓ இங்கே இருக்கிறத வச்சு மறு படிக்கணும். நீங்கள் கற்றுக்கணும்ல. நாளைக்கு ஒரு செயலில் படிப்பீங்க, ஒரு மைங்கொழி சொல் இருக்கும், அதே போல் இன்னொரு சொல் இருந்தால் நீங்கள் படிக்கணும்ல. அதுக்கு தான். ஓகேவா? அகநிலா, அகல் பிளஸ் நிலா. ஏன் அகன் பிளஸ் நிலா வராது? பொருள் அடிப்படையில். ஸோ அகல் பிளஸ் நிலா. சரியா? அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் பாட்டு படித்தோம்ல இப்போ. ஸோ அப்போ அங்கே அகன்ற நிலவு, அகன்ற ஒளியை பரப்பக்கூடிய நிலா. இந்த நிலாவோட ஒளி அகன்றமான அகலமான பகுதிகளுக்கு தான் தான் ஒளியை பரப்புது, குறுகிய பகுதிகளை பரப்புது. அதனால் அந்த பொருளின் அடிப்படையில் தான் கரெக்டு. அகலம்ன்ற வார்த்தை எப்படி வந்திருக்கும்? அகலம், அகல் கூட்டல் அம் தானே அகலம்னு வந்திருக்கும். அகலம். ஸோ அப்போ அதனால் அகல் பிளஸ் நிலா அகநிலா. விதி பார்க்கலாமா? ஸோ இந்த விதிலாம் நம்ம கிளியராக பார்த்து வச்சுருக்கோம். ஸோ லகர லகர ஈற்று புணர்ச்சியா? ஸோ ஒரு சொல்லோட ஈறுதல இல்லு இருந்து வருமொழியின் முதல்ல மெல்லின உயிர்மெய் எழுத்து இருந்தால் அந்த இல்லு எப்படி மாறும்?
இன்னா மாறுமா? நீங்கள் இன்னா மாற்றி பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். சரியா? அடுத்த கட்டம் என்ன கட்டம்னா, இதில் இன்னும் 2 விதி இருக்குது. தனிக்குறில் சாராத லகர ஈற்றுப்புணர்ச்சி இருக்குது, நலமுன்றனவும் நலமுண்டனவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நலமுன்றனவும் பண்ணிடலாமா? ஒரு சொல்லோட இறுதியில் இன்னும் இல்லை இருந்து வருமொழியின் முதல்ல நான் வரிசை இருந்தால் அந்த இந்த எப்படி மாறும்? இன்னா மாறுமா? ஸோ பாருங்க, இல்லை இருக்கா? இல்லை இருக்குது. நான் வரிசை இருக்கா? இந்த இன்னா மாற்றிடலாமா? அப்போ நீ இந்து ப்ளஸ் ஈயா, அதை நான் இன்னு ப்ளஸ் ஈன்னு மாற்றினா எனக்கு என்ன வரும்? நீன்னு வருமா? அப்போ இந்த நீ எப்படி மாறிடும்? நீன்னு மாறிடுச்சா? இந்த விதியும் நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். தனிக்குறில் சாராத லகர ஈற்றுப்புணர்ச்சி பாருங்க, இந்த தனிக்குறில் இல்லை அப்படி இருந்தால் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற இல்ல தூக்கிடலாம். பண்ணவர் எனக்கு அகநீலான்னு வரும். புணர்ச்சி 10 பாட்டும் பார்த்தவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும், பார்க்காதவங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள், புரியும். ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே போட்டு வச்சுருக்கோம், 8 மணி நேரம் புணர்ச்சி வகுப்புகள். நீங்கள் அதை பார்த்துருங்க. நான் அடுத்தடுத்த புணர்ச்சி நடத்துகிறேன். அதே ஒரு வகுப்பை நிறுத்தலாம் இல்லை, இன்றைக்கி டெஸ்ட்டுன்றதுனால நம்ம காலைல கொடுக்காம இது ஒரு வகுப்பாக போல் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நான் வகுப்போம், நம்ம டெஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பு, ஏன்னா அவங்களுக்கு நம்ம டெஸ்ட்டு கொஷின் நான் எடுத்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம கிளாஸஸும் கொடுத்தாகணும். நான் என்ன ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் உங்களுக்கு கிளாஸ் வரும்னு சொல்லிடுறேன், நீங்கள் அதில் கிளாஸுக்கு கவனிச்சிக்கலாம். நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். சரியா? கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. இது ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. சரியா? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். புரியுதா? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். ஒரு காட்டுல பெரிய பெரிய கவையாவும் கொம்பாவும் நிற்கிதுல, அது இல்லையா மரம்? எவன் ஒருத்தன் ஒரு சபையில கொடுத்த ஓலையை படிக்க தெரியாமவும் ஒருத்தவங்களை பார்த்தே ஒரு குறிப்பை அறிய முடியாதவன் இருக்கானோ அவன் தான் மரம்ன்றாங்க, அவன் தான் நல்ல மரம். சரி, அவனுக்கு தான் ஒரு அறிவுன்றாங்க. சரியா? அப்போ இந்த நன்மரம்னு அவனை போடுறாங்களா? அப்போ தாழ்த்தி கொடுறாங்க, இழிந்துரைத்தல். சரியா? இப்படி தான் வருது கொஸ்டின். ஸோ அந்த மெத்தடில் கேட்டிருக்கோம், பார்த்துங்க. சிறந்த உறவினர்களின் பண்புகளுக்கு ஓமையாக மூதுரை கூறுவற்றில் தவறானதை தேர்க. சரியா? அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். சரியா? புரியுதா? அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர். அக்குலத்தில் கொட்டியும் நெய்தலும் ஆம்பலும் போல் ஒட்டி உருவார் உறவு. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வகுப்பே ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு குளம் இருக்கு, நீர் நிறைஞ்சு இருக்கு. அப்போ அங்கேருந்து ஒரு நீர் பறவை வருது, நீர் நிறைஞ்சிருக்கு, வந்து மீனை சாப்பிடும், ஜாலியாக இருக்கும். இதுவே வந்து பார்க்குது அந்த நீர் பறவை, அங்கே தண்ணியே இல்லை, அப்போ அது அங்கே வரவே வராது, அது பாட்டும் போயிடும். ஆனால் இது பாருங்க, அப்போ ஒரு நீர் பறவை சுயநலமாக அதுக்கு தண்ணி இருக்குன்னா வருது, இல்லைன்னா போயிடுது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பூ, தாமரை பூ, அந்த குளத்துல நீர் இருந்தாலும் அங்கே தான் இருக்கும், நீர் வத்தனாலும் அங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட உறவினர்கள் நீர் பறவை போல இருக்காங்க, ஸோ அந்த மலர் போல இருக்காங்களான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அந்த பாடல். அப்போ என்ன சொல்றீங்க? சிறந்த உறவினருக்கு, சரியா, சிறந்த உறவினர்களின் பண்புகளுக்கு ஓமையாக மூதுரை கூறுவற்றில் தவறானது எது? அப்போ அங்கே அப்போ நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அப்போ கூட இருக்கிறவங்க தானே நம்ம உறவினர். ஸோ நல்லது அப்போ மட்டும் இருக்கிறவங்க இல்லை. அப்போ நீர்ப்பறவை, ஸோ பொருந்தாதது நீர்ப்பறவை. ஸோ அப்போ அந்த பாட்டை புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பிழையற்ற தொடரை தேர்க. இதுதான் நான் சொன்ன மாதிரி நம்மளோட இருண்ட வீடு. சரி, இருண்ட வீடோட கதையை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றும் ஒரு திருடன் வரான், அது பெரிய கதை. சிம்பிளாக ஒரு திருடன் வீட்டுக்கு வரான், திருடிட்டு இருக்கான். திருடிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சில சில்லற காசுலாம் கீழே விழுது. அந்த வீட்டில் 3 பேர். அந்த வீடை இருண்ட வீடு, நைட்டு தூங்குறதுனால இருண்ட வீடு கிடையாது, கல்வி இல்லாத வீடு, இருண்ட வீடு. அந்த வீட்டில் யாருக்கும் பெருசாக கல்வி அறிவு கிடையாது. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு மகன், 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. தலைவன் தலைவின்னு கொடுத்துருப்பாங்க, கணவன் மனைவி மகன் வச்சுங்க. ஸோ 3 பேர். ஸோ காசு கீழே விழுது. டக்குன்னு வந்து தலைவன் என்ன நினைக்கிறாரு, தலைவி பாக்கு தடவினால்னா ஒரு இது வச்சு வெத்தலை பாக்கு குத்துவாங்கல்ல, பாக்கு இடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டாரு. அடுத்தது இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஸோ அந்த தலைவர் தான் ஏதோ வந்து தேடுறாரு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அந்த பையன் என்ன நினச்சிக்கிட்டான்னா பெருச்சாளி உருட்டுதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான். சரி, ஓகே, திருடுறான். அவன் உழம்போதும் கண்டுபிடிக்கல. டக்குன்னு ஒரு தேல் கடிச்சிருது. அப்போ காலை உதைக்கிறான். இரும்பு பெட்டியில் போய் காலை அடிச்சு சத்தம் வேகமாக கேட்டுருது. உடனே எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி தலைவி வந்து திருடனை பார்த்து, திருடனா நீங்கன்னு கேட்குறான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், திருடனை பிடிக்கிறதுக்கு வழி பார்க்கணும், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். அவன்கிட்ட போய் நீங்கள் திருடனான்னு கேட்டால் அவன் என்ன பண்ணிக்கிறான், ஒளிஞ்சிக்கிறான். உடனே தலைவர் துப்பாக்கி எடுத்து, அப்போ அந்த இடத்துல ஒரு அறியாமை வெளிப்படுதா, துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. அப்போ அவங்க பையன் வந்து, அப்போ அது பொம்மை துப்பாக்கி சுடாது பான்றான். அந்த இடத்துல ஒரு அறியாமை வெளிப்படுது. அவன் துப்பாக்கி காட்டணும், பயந்துக்கிட்டு என்ன விட்டுருங்கன்றான். பொம்மை துப்பாக்கினோன்னு அவன் பாட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஸோ இது போல ஒரு சூப்பரான கதை தான் அது. ஸோ அதில் ஒரு லைன் வரும், அதை வச்சு ஒரு கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். படர்ந்தெறி, இதுதான் நீங்கள் பாடத்திட்டம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எரியறதுக்கு எந்த ரீ வரும்? இந்த ரீ தானே வரும். அப்போ ஆன்சர் பியும் கிடையாது, டிங்க. சரி, ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் தூக்கி போடலாம். எரியறதுக்கு எந்த ரீ வரும்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். விளக்கு, இந்த விளக்கு விளக்குறது,
சரியா? ஊரை விட்டு விளக்குறது, அந்த மாதிரி விளக்குறது. இந்த விளக்கு தான் எரியிற விளக்கு, இந்த விளக்கு தான் எரியிற விளக்கு. சரியா? அப்போ அந்த விளக்கை வச்சு எதை நீங்கள் தூக்கிடலாம், ஏவியும் தூக்கிடலாம். அப்போ ஆன்சர் சின்றத 2 சொல்லே கண்டுபிடிச்சிடலாம். பளிச், இந்த பளினா பலி கொடுக்கறது, இந்த தான் பளிச்சுன்னு. அணைத்தான், அணைச்சிட்டான் விளக்க. சரி, இந்த அணைக்கிறதுக்கு விளக்கு அணைக்கிறதுக்கு வரும், தழுவுதலும் இந்த அணைத்தான் தான் வரும். சரியா? இந்த அணை, இப்போ அனைத்து, ஸோ சூப்பரான திருக்குறள் இருக்கும்ல, இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் நல்லதை கேட்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நன்மை வரும். கம்மியாக கேட்டால் கம்மியான நன்மை வரும், அதிகமாக கேட்டால் அதிகமான. அனைத்துனா பார்த்தீங்கன்னா அவ்வளவுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் அனைத்தும்னு சொல்கிறோம்ல, அப்போ எல்லாம். இந்த அனைத்துனா என்ன, தழுவுறது இல்லை விளக்கு அணைக்கிறது. ஸோ பாருங்கள், மைங்கொலி சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏமாந்துடக்கூடாது. நம்ம எங்கெங்கெல்லாம் பாடத்திட்ட கண்டென்ட் மாட்டதும் நல்லா படிச்சுக்கணும். சரியா? அறையில், ஸோ இது ஒரு சூப்பரான கொஸ்டின். அறையில்னா என்ன பொருள்? அறையில்னா இடுப்பில்னு அர்த்தம். இதுவும் இரண்ட வீடுலேருந்து எடுத்தது. அப்போ ஏன் இரண்ட வீடில் ரொம்ப டீப்பாக போய் எடுத்தோம்? ஏன்னா அது பாடத்திட்டம், பாரதிதாசன் பாடத்திட்டத்தில் இருக்காரு, அதனால தான். சரி, அரைஞான் கயிறுன்னு சொல்கிறோம்ல, அரைஞான், அரைஞான் கயிறு, கயிறுனே சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஞான்னாலே கயிறு தான். சரியா? அப்போ அறைனா இடுப்பு, இடுப்பில் அணியிற கயிறு தானே. ஸோ அதனால தான் அறையில்னா இடுப்பில்னு அர்த்தம். அறைனா இடுப்புன்ற ஒரு பொருள் இருக்குது, பார்த்துங்க. கீழுள்ள சொற்கள் எது ஒரு பொருள் தருவது? பாருங்களேன், கல் 2 பொருள் தருது. படிக்கிறதும் கல் தான், சாலையில் கிடக்கிறதும் கல் தான். ஓடு 2 பொருள் தருது, நம்ம ஓடுறதும் ஓடு தான், வீட்டுக்கு மேலே இருக்கிறதும் ஓடு தான். மதி 2 பொருளை தருது, நம்மளோட அறிவும் மதி தான், ஸோ நிலவும் மதி தான். கடல் கடல் தான். கடலை குறிக்கும் வேறு சொற்கள் இருக்குது, நிறையா இருக்குது. அது எவ்வளோ சொல் இருக்குது, சரியா? 20-30 சொல் இருக்குது. ஆனால் அதோட பொருள் கடல்னா கடல் தான், அந்த நீர்நிலை தான். சரியா? ஸோ அதனால் ஒரே ஒரு சொல் தர்றது எது? சரி, ஒரே ஒரு பொருள் தர்றது எது? கடல். பொறுத்துக, இதுவும் இரண்ட வீட்டிலேருந்து எடுத்தது தான். பிறை போர் கத்தியும் பிடித்திருந்தான். யாரு? திருடன் வீட்டுக்குள்ள வந்து கத்தி வச்சிருப்பான், பிறை போல வளைஞ்ச மாதிரி ஒரு கத்தி, அதான் பிறை போல் கத்தியும் பிடித்திருந்தான். அப்போ 4 ஆரம்பிக்கிறது ஏவும் செய்யும். பாக்கு தடவினால் நடக்காத நிகழ்ச்சி. பாருங்க, அவன் அந்த பையிலேருந்து சில்லற காசு விழுந்தப்ப தலைவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, தலைவி பாக்கு தடவரான்னு நினைச்சுக்கிட்டாரு, ஆனால் அது நடக்கல, திருடன் தானே அது. அப்போ நடக்காத நிகழ்ச்சி 3. அப்போ இது எதுக்காக வச்சேன்னா, அப்போ நீங்கள் பாடத்திட்டத்தை எவ்வளோ கணிச்சு படிக்கிறீங்க, பாடத்திட்ட செயல் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் இந்த வினா. ஸோ அப்போ 4, 3. அத்துப்பாக்கி பொய் துப்பாக்கி தானே, அறியாமை வெளிப்படல். அப்படி நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது, நம்ம திருடனை மிரட்டிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் பொய் துப்பாக்கின்னு சொன்னால் அது எவ்வளோ அறியாமல். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் ஏ. எடுத்ததை வைத்து பிடிடா ஓட்டம். திருடனை மிரட்டல், அவர் துப்பாக்கி காட்டி மிரட்டுவார், எடுத்ததை வச்சுட்டு ஓடுறான்னு. அவர் பொய் துப்பாக்கின்னு சொன்னால் எடுத்துகிட்டே ஓடுவான், ஆனால் எடுத்துக்கிட்டே வச்சுட்டு ஓட மாட்டான், எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். சரியா? இரண்டை விட என்ன ஆண்டு? 1958. எத்தனை? 33. ஓகேவா? பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான திருந்திய சொற்களில் பொருந்தாதது எது எவை? இது ஒரு குழப்பமான கொஸ்டின், டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். ஏன் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரி இருக்கணும்னு தான் நான் வைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டமாக நினச்சிக்காதீங்க. புதுசாக படிக்கிறவங்க டிஎன்பிசியில் அப்படி தான் நடக்கும், அதுக்கு நம்ம தயாராகணும். சரி, அதுக்காக தான் இப்படி கொஸ்டின் வைக்கிறோம். இதில் நான் எது பேச்சு வழக்கு எது எழுத்து வழக்குனே கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான திருந்திய சொற்கள். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது பேச்சு வழக்கு, அடுத்து இருக்குது திருந்திய வழக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ வெளுக்குதுன்றது பேச்சு வழக்கு, வெளுக்கிறது என்பது ஸோ திருந்திய வழக்கு. அப்போ இது கரெக்டு. புரியுதா? வெளுக்குது, இப்போ நடக்குது, குழந்தை நடக்குது, இது சரியா தப்பு? குழந்தை நடக்கிறது, இதுதான் தூய தமிழ். சரியா? குழந்தையை வந்து அக்ரிணியாகவும் பயன்படுத்தலாம், திணை பார்க்காதீங்க, குழந்தை அக்ரிணியாகவும் பயன்படுத்தலாம். ஸோ அப்போ வெளுக்குது, வெளுக்கிறது கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா துளை பொத்தல், இது அப்படியே தப்பு. பொத்தல் என்பது தான் பேச்சு வழக்கு, துளை என்பது திருந்திய வழக்கு. இது ஆப்போசிட்டாக இருக்குது. புரியுதா? இங்கே பொத்தல் இருந்திருக்கணும், இங்கே துளை இருந்திருக்கணும். இது ஃபுல்லாக பேச்சு வழக்கு, இது ஃபுல்லாக திருந்திய வழக்காக இருக்கணும். சரியா? அப்படி பார்த்தா எது சரி எது தப்புன்னு தான் இந்த இது. சரி தானே கேட்டிருக்காங்க. பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க, பொருந்தாது. அப்போ இது பொருந்தலை, 2 பொருந்தலை. அதை வச்சு ஆன்சர்கிட்ட போயிடலாம், சியா பியான்னு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பரவுது பரவுகிறது கரெக்டு. தீ பரவுது, பேச்சு வழக்கு தீ பரவுது. நீங்கள் போய் எழுதும்போது தீ பரவுது, தீ பரவுகிறதுன்னு எழுதலாம்ல, இதை 3 காலத்துலேயும் சொல்லலாம்ல. தீ பரவியது, தீ பரவுகிறது, தீ பரவும். ஸோ அந்த மாதிரி காலத்தை மாற்றி இங்கே பின்னாடி ஒன்று வச்சுருக்கேன். அப்போ இது கரெக்டு. துள்ளுது துள்ளியது, இதுதான் துள்ளுது. கன்று துள்ளுது, பேச்சு வழக்கு. கன்று துள்ளியது, கன்று துள்ளுகிறது, கன்று துள்ளும். 3 காலத்துலேயும் சொல்லலாம்ல. நான் துள்ளியது,
இறந்த காலத்தில் சொல்லிட்டேன். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். துள்ளுகின்றதுன்னு வச்சிருந்தோம்னா ஈஸியாக எடுத்துருக்கலாம். துள்ளுகின்றதும் துள்ளியதும் ஈக்குவல் தான், காலம் வேற. இது இறந்த காலம், இது நிகழ்காலம். துள்ளியது எப்படி திரும்ப பிரிக்கலாம்? துள் பிளஸ் இன் பிளஸ் ஆ பிளஸ் து. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை தானே. தனி குறிம்னு ஒற்று உயிர் வரும் இரட்டும் தானே. இன்னொரு இல்லு போய் ஈ கூட சேருமா? அப்ப என்ன வரும் எனக்கு? துள்ளின் பிளஸ் ஏ பிளஸ் தூன்னு வருமா? கெடுதல்னு ஒரு புணர்ச்சி இது படிச்சிருக்கீங்களா? இங்க இன்னும் கெட்டுடும். இங்க லீ இருக்கா? இல்லு கூட்டல் ஈயா? ஈ இருந்தா ஈ வருமா? ஈ கூட்டல் யாவா? அப்ப துல்லிய தூ சேர்த்துக்கலாமா? துல்லியது. அப்ப துல்லியதுன்ற வார்த்தை எப்படி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்ப அது கரெக்டு, தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ காலத்தை நான் அந்த இடத்துல மாற்றி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். அதனால் இது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் குழம்பு இருந்தாலும் தெரிஞ்சிருங்க. ஸோ இது கரெக்டு, இது தப்பு. கூவுது, இதுதான் பேச்சு வழக்கு. கூவுகிறது திருந்திய வழக்கு. இதுவும் இங்கே வரணும், இதுவும் இங்கே வரணும். ஸோ இப்போ 2, 5 ஆன்சர் சி. அடுத்து பொருந்தாத இணையை தேர்க. பாருங்களேன், குரம்பு. குரம்புன்னா என்னது? வரப்புன்னு அர்த்தம், வானரம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ குரங்கு தான் வானரம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வைப்பா, நம்ம மாட்டுவோம் டிஎன்பிசியில். அப்படியே இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்படி கொஸ்டின் வைக்கிறோம். சரியா? ஈட்டம்னா பகுதி கிடையாது, தொகுதி. போதுனா மலர், பொதுனா மலர் கிடையாது, போதுனா மலர். புரியுதா? போதுனா மலர். சரியா? ரெட்டை சுழிக்கும் போகிறோம். கணிப்பரிய, இது ஒரு முக்கியமான இடங்க, பார்த்துங்க. ஸோ கணிப்பரிய, கணிப்பு பிளஸ் அரிய. பாருங்க, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பயிற்சி, அலர்ட்டா இருக்கணும். கணிப்பரிய, கணிப்பு பிளஸ் அரிய. இதுக்கு வேற பொருளா இருக்கணும், இதுக்கு வேற பொருளா தானே இருக்கணும். அங்க வேற எரி, இங்க வேற எரி தானே இருக்கு. கரெக்டா இல்லையா? இப்ப எரி எரி, இது தீப்பிடிச்சி எரியுது, இது தூக்கி எறியது. அப்ப இந்த ரீயால பொருள் மாறுதுன்னா அப்ப இங்கே ரீயால பொருள் மாறுதானே செய்யும். அப்ப இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள் பார்க்கலாமா? இந்த அரியனா கேட்டு அறியறது, அறிந்து கொள்ளுன்றாங்களா, அந்த அரி. சரியா? அரிய. அப்ப கணிப்பு பிளஸ் அரிய. அப்ப இந்த இதுதான் அது. அப்ப கணிப்புனா முடிவுன்னு வச்சுக்கலாம். ஒரு இது என்னோட கணிப்புன்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க ஒரு மேட்ச் நடக்குதுன்னா இவங்க ஜெயிப்பாங்கன்றது கணிப்புனா என்னோட முடிவு. அப்ப முடிவை அரியன்னு அர்த்தம். இங்க முடிவெடுக்க இயலாதான் இருக்கு. அப்ப தப்பு தானே, தப்பு தானே. அது பொருந்தாத இணையை தேர்க. சரியா? எதுவுமே இங்க பொருந்தாது, அனைத்தும் தான் ஆன்சர். அப்ப இது ஏன் பொருந்தாது? இந்த கொஸ்டின் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா அப்ப நாங்க அந்த அரிய பயன்படுத்திருக்கோம்னா அப்ப என்ன அர்த்தம் வர்றாங்க? முடிவை அறியன்னு அர்த்தம். ஒருத்தவங்க முடிவை அறியறது தான் பொருள். இங்க முடிவெடுக்க இயலாதான் இருக்கு. முடிவெடுக்க இயலாதனா இது கணிப்புனா முடிவுன்னு வச்சுங்க. அரியனா என்னது? அரியனா அரிய நிகழ்வு, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, ரொம்ப ரேர். அவர் பார்க்கறதே அரிது. அரிதுனா பார்க்க முடியாது, இயலாது. அதுதான் இயலாத, முடிவெடுக்க இயலாத. ஸோ அப்போ முக்கியமான இடம் அரிய அரிய. இது தொடர்பாக ஒரு கொஸ்டின் வருதுன்னா எக்ஸாம்ல இதுதான். டெஸ்ட் பை ஜாயின் பண்ணி படித்து அங்கே இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தும் தப்பு பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஆகிடும் பார்த்துங்க. ஸோ அதனால் பாடத்திட்டத்துக்கு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின் இருக்குது, கரெக்டாக பார்த்துங்க. சொற்பொருள் அடிப்படையில் பொருந்தாத இணை எது? சொற்பொருள் அடிப்படையில் பொருந்தாத இணை எது? களம். ஸோ பாத்திரம் கரெக்டு. களம் உள்ளம் முக்கியமானது. நம்ம களம் டெஸ்ட் பேட்ச் பேரே களம் தான். ஸோ களம், போர்க்களம், ஏற்களம். சரியா? அதுவும் உண்டு. களம்னா உள்ளம்ன்ற ஒரு பொருளும் இருக்கு. கோடுனா குளம். சரியா? கெடுனா அழிதல், அழித்தல், பல பொருள் இருக்கு. தோடுனா பழத்தின் ஓடு, 10th புக்லேயே இருக்குல்ல. ஸோ எல்லாமே கரெக்டு, எதுவும் இல்லை, தவறானது எதுவுமே இல்லை, பொருந்தாது எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டு தான். தவறான சந்திப்பிழை அமைப்பு எது? படை கண்டான் அங்கே இக்கு போடாது, கரெக்டு தான், இது கரெக்டு. ஏன்னா அங்கே இக்கு போடனா படையை கண்டான், ஐ மறைஞ்சிருக்கு, அப்ப வல்லினம் மிகாது, அது கரெக்ட். அணியை தந்தார், அணி பிளஸ் ஐ, அணி பிளஸ் ஐ அணியை. இங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால அங்க வல்லினம் மிகுந்திருக்கு. புரியுதா? அடுத்தது பாருங்க, கடைக்கு சென்றான், கடைக்கு சென்றான். ஸோ இப்போ நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. நாங்க சொன்னோம்ல பிறர் பிளஸ் கு, பிறர்க்குன்னு வரும். அப்ப கடை பிளஸ் கு, கடைக்குன்னு தானே வரும். இங்கேயும் இக்கு வரும், இங்கேயும் இக்கு வரும். கடை பிளஸ் கு, கடைக்கு, கடைக்கு பிளஸ் சென்றான், கடைக்கு சென்றான். அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால வல்லினம் மிகுந்துச்சு. இங்க நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால வல்லினம் மிகுந்துச்சு. இங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சதுனால வல்லினம் மிகல. இங்க வந்திருக்க கூடாது. தீ பார்த்தான், தீ ஐ பார்த்தான். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அங்க மறைஞ்சிருக்கு, அங்க வல்லினம் மிகுந்திருக்க கூடாது.
நீங்கள் இப்படி யோசிக்கலாம், சார் ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்து வல்லினம் மிகும், தீ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்படி யோசிச்சிங்கன்னா தீ பார்த்தான், எது பார்த்தான்? தீ பார்த்தான். இது ஒரு எழுவாய் தொடரை கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதில் வல்லினம் மிகக்கூடாது. 2 காரணம் சொல்லலாம். உனக்கு எழுவாய் தொடராக சொல்லலாம், இல்லைன்னா இரண்டாம் வேற்றுமை ரூபா அங்கே மறைஞ்சிருக்கு, அங்கே வல்லினம் மிகக்கூடாது, அங்கே மிகுந்துருச்சு. பை தப்பு. ஆன்சர் பி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்கலாமா? ஆச்சரியம், வியப்பு. ஸோ இது எல்லாமே ஒன்றும் நம்ம வெளியிலே நோட்ஸ் எடுக்கல, நீங்கள் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 பிறமொழி சொல் இருந்தாலும் இருக்கா இல்லையா 2003 எடிஷனில்? அப்போ அதுதானே முக்கியம். அப்போ அதெல்லாம் நல்லா படிச்சதுக்கப்புறம் ஒரு 100 200 நம்மளுக்கு 100 200 கிடைக்குமா? கிடையாது புத்தகத்திலேருந்தே. சரியா? அலமாரி, நிலைப்பேழை கற்றுக்கிட்டோம்ல. அலமாரினா நிலைப்பேழைன்னு அர்த்தம். கிராமம்னா சிற்றூர்னு அர்த்தம். நீங்கள் மொத்தமாக போய் படித்து ஒரு டெஸ்ட் எழுதுறப்ப அது ஒரு கடினமாக இருக்கும். இன்னைக்கு இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும்போது இது மறக்காது இல்லை. அப்போ கிராமம் என்பது தப்பு, பிறமொழி சொல். சிற்றூர், சிறுமை பிளஸ் ஊர், சிற்றூர் வருமா? பண்பு பெயர் புணர்ச்சியா? ஈறுபதல் மை போயிடுமா? சிறு சிற்றுன்னு மாறுமா? ரூக்குள்ள இருக்கிற ஊ போயிடுமா? இரு கூட்டல் ஊ ரூன்னு வந்துடும். ஓகேவா? ஈஸி தானே. அடுத்தது பாருங்க, விவேகம்னா அறிவு, சாவினா திறவுகோல். ஸோ ஆன்சர் நீங்களே பார்த்துக்கிறீங்களா? ஆச்சரியம்னா வியப்பு, 3 2 3 3ல் வருதா? அலமாரினா 3 4. ஸோ ஆன்சர் டி. அகரவரிசை, அகரவரிசை பார்க்கலாமா? அகரவரிசை பற்றி பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கிளாஸில் கூட நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க தான் போகிறான். உயிரெழுத்துக்களுக்கு நம்மளுக்கு தெரியும் 12 ஆர்டரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா, அது, அச்சம், இது ஆர்டர் பட்டு சொன்னால் நீங்கள் எதை ஆர்டர் படுத்துங்க? ஃபஸ்ட்டு எழுத்து சேமாக இருந்தால் செகண்ட் எழுத்தை பார்க்கணும் தானே. ஸ்கூலில் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஏன்ற லெட்டரில் 3 பேர் இருந்தால் அடுத்த லெட்டர் பார்ப்பாங்களா? அதே தான். ஸோ அடுத்த எழுத்தை பாருங்கள். இப்போ டவுட் வரும், மெய் எழுத்தா ஆயுத எழுத்தா? ஆயுத எழுத்து. இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. அப்போ புரிஞ்சுங்க, உயிரெழுத்து 12க்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய 13வது எழுத்து எது? ஆயுத எழுத்து. அடுத்து இன்னொரு டவுட் வரும். இந்த வகுப்பில் 2 டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அடுத்த வகுப்பில் நான் ஒரு இமேஜை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். சரியா? சரி, ஏன்னா நம்ம நிறைய இப்போ பார்த்துருக்கோம்ல, அதுக்காக தான். அடுத்து இன்னொரு டவுட் என்ன வரும்னா, மெய் எழுத்து ஃபஸ்ட்டா உயிர்மை எழுத்து ஃபஸ்ட்டான்னு டவுட் வரும். அப்படி ஒரு இதுவே கிடையாது. மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் சரி, வரிசை தான் பார்க்கணும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அட்டை, அகலம். அட்டை அகலம்னு வச்சிங்களேன். முதல் எழுத்து சேம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மெய் எழுத்து ஃபஸ்ட்டு, உயிர்மை எழுத்து செகண்ட். இது ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லணும் தானே? தப்பு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்டு. ஏன்னா இக்கு, காக்கா, கிக்கி, குக்கு, கிக்கு, கை, கொக்க, கவ். அடுத்து ஞா, இங்கு வரிசை வருமா? புரியுதில்ல? அடுத்து சா வரிசை வருமா? வரிசையாக பார்க்கணும். அப்போ கா வரிசைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் டா வரிசையே வரும். அப்போ கா வரிசைக்கு அப்புறம் தான் டா வரிசையே வரும். ஸோ இப்போ இது 1, அது 2. ஸோ புரியுதா? அப்போ அகலம் என்பது ஃபஸ்ட்டு வரும், அட்டை என்பது என்ன வரும்? செகண்டாக வரும். ஸோ இப்போ அகரவரிசை பார்க்கணும். அகரவரிசையில் 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆயுத எழுத்துக்கு அப்புறம் தான் என்ன எழுத்து வரும்? மெய் எழுத்து வரும். மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தான்னு போட்டியே கிடையாது. மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தானே கிடையாது, போட்டியே கிடையாது. வரிசை தான் போட்டி. எந்த வரிசையும் நீங்கள் அந்த வரிசையை பார்த்துக்க வேண்டியதான். சரியா? சரி, பார்க்கலாமா? ஸோ ஈக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஸோ உயிரெழுத்து அடிப்படையில். அடுத்து தா வரிசை வரும், அடுத்து நா வரிசை வரும். இதெல்லாம் வந்து மொழி முதல் எழுத்துலாம் படிச்சிருக்கோம். அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எது மொழிக்கு முதல்ல வந்து வரும்? க, ச, தன, பாமதன் வரும். க, ச இல்லை, கா இல்லை, சா இல்லை, த, ந, ப, ம. மாவோட பிரச்சனை பாருங்களேன். இங்கேயுமா அங்கேயுமா, இங்கேயும் ரூ, இங்கேயும் ரூ. அடுத்தது 3வது எழுத்தை பாருங்களேன். ஞா வரிசை ஃபஸ்ட்டு வருமா, தா வரிசை ஃபஸ்ட்டு வருமா? ஸோ ஞா வரிசைன்னு ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ மருங்கு. இப்போ இங்கே நம்ம எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வரிசைப்படி பார்க்கும்போது ஞா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தானே தா வரிசை வரும். வரிசையாக தான் பார்க்குறேன். அப்போ மருங்கு, அடுத்து மருதம், அடுத்து வண்ணம். ஸோ இது நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்துகிறேன். அகர வரிசை. சரியான தவறானவற்றை தேர்ந்து. எது சரி, இந்த தவறுன்னு கேட்டிருக்காங்க. உடல்நிலை மெய்மயக்க எழுத்து 4 இக்கு, இச்சி, இத்து. இப்போ அது என்ன மெய்மயக்கனா? சொற்களில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம். எப்படி அடுத்தடுத்து வருதுன்னு பார்க்கலாமா? 2ம் பக்கத்தில் டேரெக்டாக இருக்காது, மறைஞ்சிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்காவே எடுத்துங்களேன். அக்கா, இக்கு இருக்கா? இப்போ அந்த காவை எப்படி உடைக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஆன்னு உடைக்கலாமா? இதுதாங்க மெய்மயக்கம். சொற்களில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம். இது 2 வகையில் இருக்குது, 3 வகையில் இருக்குது. ஆக்சுவலாக 2 வகை இப்போ பார்க்கலாம். உடல்நிலை, வேற்றுநிலை. உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அந்த 4 தான். இதை வச்சு நீங்கள் பிறமொழி சொற்களை கண்டுபிடிக்கலாம். சரியா? தமிழில் இந்த 4 மெய்யெழுத்தும் ஒரு சொல்லில் வந்தால் அதுக்கு பக்கத்துலேயும் அந்த வரிசை உயிர்மை எழுத்து தான் வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா,
தமிழ்ல ஒரு சொல்ல இக்கு வருதுன்னா அதுக்கு பக்கத்துல கா வரிசை தான் இருக்கணும். அது எந்த காவா வேணா இருக்கலாம், காக்கா, கீ கீ, கூ கூ, கே கே, கை, கோ கவ், எது வேணா இருக்கலாம். ஆனா கா வரிசை தான் இருக்கணும். ஏன்னா அப்பதானே இக்குக்கு பதில் இக்கு வர முடியும். அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். அது என்ன மெய்மயக்கம்? உடல்நிலை மெய்மயக்கம். சரியாது? இக்கு, இச்சி, இத்து, இப்பு, இதனால என்ன மெய்மயக்கம்? உடல்நிலை மெய்மயக்கம். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இந்த இக்குக்கு பார்த்துட்டோம். அடுத்தது அச்சுன்னு வச்சுங்களேன். அச்சி, இச்சுக்கு பதில் இச்சு தான் இருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து இத்துக்கு பாருங்க, 10, இத்துக்கு பதில் இத்து தான் இருக்கு பாருங்க. அடுத்து இப்புக்கு பாருங்க, வெப்பம், இப்புக்கு பதில் இப்பு தான் இருக்கு பாருங்க. இதுதான் உடல்நிலை. புரியுதா? அப்ப இதுன்னு தெரிஞ்சுங்க, தமிழ்ல ஒரு சொல்ல இக்கு வந்தாலோ, இச்சு வந்தாலோ, இத்து வந்தாலோ, இப்பு வந்தாலோ, இக்கு வந்தா பக்கத்துல கா வரிசை, இச்சு வந்தா சா வரிசை, இத்து வந்தா தா வரிசை, இப்போ வந்தா பா வரிசை, இது பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம். சோ இது கரெக்ட். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இரு இழு. அது என்ன வேற்றுநிலை மெய்மயக்கம்னு கேட்டா, இப்ப எப்படி ஒரு சொல்ல இக்கு வந்தா பக்கத்துல கா வரிசை தான் வரும்னு சொன்னேன், அதே போல ஒரு சொல்ல இரு வந்தா பக்கத்துல ரா வரிசை வரவே கூடாது. இதுதான் வேற்றுநிலை. அதே மாதிரி ஒரு சொல்ல இழு வந்தா பக்கத்துல ரா வரிசை வரவே கூடாது. இதுதான் வேற்றுநிலை. இப்ப தேர்தல் நம்ம எடுத்துக்காட்டிலே வச்சிருக்கோம் பாருங்களேன். இர்ரா தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து பிளஸ் ஆன் பிரிக்கலாமா? இது வேற்றுநிலை தானே. இது இருக்கு பதில் இத்து வேற மெய் இருக்கு பாருங்க, இது வேற்றுநிலை. அடுத்து சூழ்க, இழு இருக்கா? வேற்றுநிலை. இது உடல்நிலை, இது வேற்றுநிலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்து பாருங்களேன், மொழிக்கு இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துகள். மொழிக்கு இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 வினா எழுத்து இருக்கு, அவங்க எல்லாரும் தெரியும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது மொழிக்கு முதல்ல வரும், இது மொழிக்கு இறுதியில் வரும், இது மொழிக்கு முதல்ல வரும், இறுதியிலையும் வரும். அப்ப இது முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். மொழிக்கு இறுதியில மட்டும் எது வரும்? ஆவும் ஓவும் தானே வரும். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? ஆவும் ஓவும் தான் சொல்லியிருக்கணும், ஏ சொல்லியிருக்க கூடாது. ஸோ அப்ப தப்பு. ஏன் தப்புன்னு புரியுதா? மொழிக்கு இறுதியில் மட்டுமே வரும் வினா எழுத்து எது? ஆவும் ஓவும் தான். நான் ஏ சேர்த்து கொடுத்துட்டேன். ஏ வரும், அது இறுதியில் மட்டுமா வரும், முதல்லையும் வரும்ல. அருகில் இருப்பதை குறிக்கும் சுட்டெழுத்து இ, இவன். ஸோ தப்பு. சேய்மை சுட்டு தான் ஆ, அண்மை சுட்டு ஈ தானே. அவு என்பதன் இணை எழுத்து உ, அவு ஊ இணை எழுத்து நடத்தியாச்சு. ஐக்கு என்னது? ஈ. சரியா? அப்ப 3 4 தப்பு. ஆன்சர் ஏ. புரியுதா? 3 4 தவறு. ஊவேசா பதிப்பித்த நூல்கள். ஊவேசாலாம் அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பதிச்சு நீங்கள் நம்ம எளிமையாக படிக்க முடியுதுன்னா அவங்க உழைப்பால் தான் நீங்கள் நம்மளால் வந்து பல்வேறு சங்க இலக்கியங்களும் சரி, ஸோ அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியுது. ஸோ புராணங்கள், எத்தனை புராணங்களை பதிப்பிச்சிருப்பாரு? 12 புராணங்களை அவர் பதிப்பிச்சிருப்பாரு. எத்தனை புராணங்களை? 12 புராணங்களை பதிப்பிச்சிருப்பாரு. ஸோ நான் இது எப்படி நான் வச்சுப்பேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஃபீல்டு கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா யுவராஜ் சிங் வச்சு நான் வச்சுப்பேன். யுவராஜோட நம்பர் 12 எனக்கு பிடிக்குன்னு வச்சுங்களேன். அவர் அப்போ ஒருத்தவங்களை பற்றி பிடிக்குன்னா அவங்கள பற்றி நம்ம புராணமாக பேசிட்டு இருப்போம்ல. சரியா? ஸோ இப்போ புராணம் 12 நான் இப்படி தான் நான் வச்சுப்பேன். அதை உங்களை சொல்கிறேன், நீங்கள் இப்படி வேணால் நான் வச்சுக்கலாம். ஸோ புராணங்கள் 12 ஊவேசா பதிப்பித்தது. ஆன்சர் 4ல் ஆரம்பிக்கும். ஆன்சர் ஏ, பி, டி. அடுத்தது பார்க்கலாமா? மும்மணி கோவை. பேரில் தான் மும்மணி கோவை, ஆனால் 2 தான். ஸோ 1. ஸோ இப்போ ஆன்சர் டி. அடுத்தது உலா. உலா 9. அந்தாதி, அந்தம் பிளஸ் ஆதி, மேலே கீழே 2 தான், ஆனால் இதுக்கு 3. பாருங்க எப்படி பாருங்க, இது மும்மணி கோவை ஆனால் 2, இது அந்தாதி, அந்தாதி 2 ஆனால் இதுக்கு 3. கோவைனா 6, கோவைனா 6. தூதும் 6. தூது எத்தனை? 6. பரணி 2. சரியா? பரணி 2. இரட்டை மணி மாலை 2. பிற பிரபந்தங்கள் 4. பரணி 2 எப்படி நான் வச்சுப்பேன்னா, உங்களுக்கு தெரியும் 1000 யானைகளை கொன்ற ஒரு வெற்றி வீரனுக்கு பாடப்படுவது பரணி. அதில் என்ன சிறப்புனா, தோத்த மன்னனோட பெயரால் தான் நூலுக்கு பேரே வைப்பாங்க. கலிங்க நாட்டு மன்னன் தான் ஆனந்த பத்மன் தோத்துருவான், அதெல்லாம் பரணி. கலிங்கத்து பரணி. அப்போ 2 மன்னன் 2, பரணினா 2, அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ இது தவிர்த்து என்ன இருக்கும்? 8 தொகை 8, 10 பாட்டு 10, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமலாம் 1 அதெல்லாம் கேட்கல. எது கடினமோ அது கேட்டுருங்க. அதை தாண்டி மற்றது சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. முக்கியமானது ஏன்னா ஓவியஸா பாடத்திட்டத்தில் இருக்காரு. அணையர் என்பதன் பொருள் நெருங்கி இருப்பவர். அணியர் என்பதன் பொருள் போன்றோர். சரியா? ஒரு திருக்குறள் கூட இருக்குல்ல, அந்த தேவர் அணையர் கயவர். சரியா? தேவரும் அந்த கயவர். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன சேர்ந்தொழுகலான் இருக்குல்ல. அதுல என்ன பொருள்னா, எப்படி வந்து ஒரு தேவரை கட்டுப்படுத்த ஆள் இல்லையோ அது போல கயவர்களை கட்டுப்படுத்தும் ஆள் இல்லை. இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி தானே. இது போல அந்த பொருள் இருக்கும். அதுல தேவர் அணையர் கயவர். சரி? அப்படி ஒரு பொருள், அப்படி ஒரு பாட்டு வருதுல்ல. ஸோ அப்போ அணையர்னா போன்றோர்னு அர்த்தம். அணையர்னா போன்றோர்.
அந்த திருக்குறள் புரியல, தேவர் அணையர் கயவர் அவரும் தான். தேவர் போன்றவர் தான் கயவரும், அதான் போன்றோர். அணையர்னா போன்றோர், புரியுதா? அடுத்து அணியர்னா நெருங்கி இருப்பவர். சரியா? அணிமைனா பக்கம்னு அர்த்தம், அணி பக்கம். சரியா? அணியர்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெண்டுமே தப்பு. கூற்று 1 2 தவறு. என்ன தப்புன்னு சொல்றோம் பார்த்துங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். இது நல்வழி. இது ஓகே, இது தமிழ் மகள் ஔவையார். இது ஔவையாரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? ஔவையார். என்ன நூல்? நல்வழி. சரியா? பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பான்றாரு, ஆனா இவங்க 2 சாதி இருக்குன்றாங்க. அந்த 2 சாதி என்ன சாதினா, ஸோ இட்டோர் இடாதோர், புரியுதா? ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்க, உதவி செய்யாதவங்க. இட்டோர் உயர்ந்தோர், இடாதோர் இழிகுலத்தார். நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை மற்றவங்க உதவி செஞ்சீங்கன்னா நீங்க உயர்ந்த குலம், நீங்க உதவி செய்யலைன்னா நீங்க தாழ்ந்த குலம். 2 குலத்தை சொல்றாங்க ஔவையார். சரியா? இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணா நீங்க பாத்துங்க ஔவையார். மயங்கலி சொற்களின் பொருள் காண்க. வன்மை வன்மை. ஸோ வன்மைனா கொடைத்தன்மை, வன்மைனா கொடுமை. பாருங்களேன், வன்மைனா கரெக்ட், கொடைத்தன்மை, வள்ளல் தன்மை அந்த மாதிரி சொல்லலாம். வன்மைனா கொடுமை, வன்மைனா வலிமைன்ற ஒரு பொருள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு, பார்த்துங்க. இது 2ம் கரெக்டு தான். 1 மற்றும் 2 சரி. பொருந்தாத சொல்லை கண்டறி. அப்பா, பாருங்களேன், இப்பு இப்பு இது உடல்நிலை மெய்மயக்கமா? இச்சு இச்சு இது உடல்நிலை மெய்மயக்கமா? இத்து இத்து இது உடல்நிலை மெய்மயக்கமா? இரு இத்து இது வேற்றுநிலை மெய்மயக்கமா? ஆன்சர் பி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அடிப்படையில் தவறானது இது. அடிப்படையில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், குறைத்தது கரெக்டு, நாய் குலைத்தது தப்பு, குறைத்தது கரெக்டு. சரியா? கோடாலி தப்பு, கோடரி கரெக்டு. அறிவால் அருவா தப்பு, அறிவால் கரெக்டு. ஸோ அப்போ பொத்தல் தான் தப்பு, துளைன்னு வரணும். எந்தலை வரணும்? துளை. புரியுதா? ஸோ நான்மணி கடிகை. சரியா? கடிகை என்னது? கட்டுவடம், துண்டு, ஆபரணம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு, பாடத்திட்டத்தில் இருக்கு. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார்க்கு விளக்கம் புதல்வர், புதல்வர்க்கு கல்வி, கல்விக்கு விளக்கம் புகழ்சால் உணர்வு. சரியா? உணர்வு. ஒரு வீட்டுக்கு அழகு ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அழகு தன்னோட புதல்வர்கள். சரியா? மனத்துக்கினி காதல் புலவர்கள், புதல்வர்கள். சரி, மகன், பசங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு வீட்டுக்கு அழகு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு அழகு குழந்தை, அந்த குழந்தைக்கு அழகு கல்வி, கல்விக்கு அழகு அந்த கற்ற மாதிரி ஒரு ஆரோக்கியமா ஒரு நேர்மையாக நடந்துக்கிறது தான் அந்த கல்விக்கு அழகு. சரியா? ஸோ இதுதான் அதோட பொருள். ரொம்ப ரொம்ப எளிமையான பாட்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ 2 3 4 வருமா? ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? நான்மணி கடிகை விளம்பி நாகனார். நான்மணி கடிகை யார் ஆசிரியர்? விளம்பி நாகனார். இதில் 104 பாடல்கள் இருக்கும், 4ஆம் நூற்றாண்டு. பிழையற்றதை தேர்க, அதாவது பிழையற்றதை தேர்க. பாருங்க, பிழையற்றதை தேர்க. கிணறில். ஸோ கிணறுனா இதானே கிணறு, அப்போ இது தப்பு தானே. ரீ அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துங்க, தப்பு. சுவர், எது சுவர்? இதானே சுவர். ஸோ அப்போ இது தப்பு. வயிறு, இதானே வயிறு. ஸோ அப்போ இது தப்பு. ஆன்சர் பி. முகத்தில் புன்முறுவல் வேண்டும். சரியா? புன்முறுவல்னா சிரிப்பு. புன்னகைன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? சரி, இது ஒரு முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தழையா வெப்பம். தழையா, தழையானா என்னன்னா நீங்கான்னு அர்த்தம். நான் ஈர்க்கிட்ட இது மாதிரி சொன்னேன்ல, இப்போ ஓடிய, ஓடுது, ஓடாத, ஓடலை, ஓடா, அது போலதான். தழைந்த, தழைந்தனா எதுனா சொல்லலாம். இப்போ நெருப்பு தழைந்திருச்சுன்னு சொல்லலாம். தழையாதனா நெருப்புன்னு அணையல, தழையானாலும் அணையலாம் தானே அர்த்தம். அப்போ தழையா வெப்பம் தழைக்கவும் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ செய்யல கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ தழையா வெப்பம் இந்த சரியான பொருள் என்ன? குறையாத வெப்பம்னு அர்த்தம். தழையாத வெப்பம், புரியுதா? தழையாத வெப்பம்னாலும் ஒன்று தான், இங்கே தா போட்டாலும் ஒன்று தான், தா போட்டாலும் ஒன்று தான். தா போட்டால் எதிர்மறை, தாவை தூக்கிட்டா ஈர்க்கெட்ட எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தழையா வெப்பம்னா குறையாத வெப்பம்னு அர்த்தம். ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் அறிக. ஆற்றுனா வேண்டுவது இல் தான் பார்த்துருக்கோம்ல. வழி உணவு தேவையில்லை, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம். ஆயால் ஆற்றுனா வேண்டுவது இல். உம்பர் என்பதன் பொருள், உம்பர்னா மேலேன்னு அர்த்தம், உப்பக்கம்னா முதுகு பக்கம்னு அர்த்தம், உதுகான்னா சற்று தொலைவில் பார்னு அர்த்தம், ஊனா இடையில்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சுட்டெழுத்து. ஸோ ஆ இ ஊ 3 சுட்டெழுத்துல தற்காலத்தில் வழக்கில் இல்லாத சுட்டெழுத்து அந்த ஊதான். அதை பயன்படுத்திய சொற்கள் தான் மேலே பார்த்தது.
பால் வகை காண்க. பெண் பால், சரி பெண்கள், பலர்பால், இதில் நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. தெரிஞ்சுங்க, ஒரு ஆணை சொன்னாதான் அது ஆண் பால், ஒரு பெண்ணை சொன்னாதான் அது பெண் பால். அது ஆண்களோ பெண்களோ பலரை சொல்லிட்டாலே அது பலர்பால்ல அடங்கும். சரியா, புரிஞ்சுங்க. இப்போ பெண்கள் என்பது பலர்பால் தான், பெண் பால் கிடையாது. மகளிர் அப்போ என்ன பால்? பலர்பால். கண்ணகின்னு ஒரே ஒரு பெண்ணை சொன்னாதான் அது பெண் பால். புரியுதா உங்களுக்கு? ஸோ பல பேரை சொல்லிட்டாலே அது பலர்பால் தான் வரும். கீழ்கண்டவற்றை ஆராய்ந்து விடையிலி. அந்நாடு, ஸோ இது தப்பு, இம்மே வரக்கூடாது. அம் பிளஸ் நாடுனா அழகிய நாடுன்னு ஆகிடும். ஆ பிளஸ் நாடு. பாருங்க, இது எல்லாமே நான் புணர்ச்சியில் நடத்தினேன். சுட்டெழுத்து, ஸோ வல்லின மிகும் மெல்லின எது எல்லாம் மிகும்னு சொன்னால் மெல்லினம் வந்தால் மெல்லின மிகுமா? ஸோ அப்போ அந்நாடுன்னு வரணுமா? அப்போ பிரிச்சது தப்பு. தன்னாடு, தன் பிளஸ் நாடுன்னு வரணுமா? தன் பிளஸ் நாடுன்னு வந்தால் நம்மளால தன்னாடுன்னு மாற்ற முடியும். நம்மளுக்கு தான் தெரியுமா புணர்ச்சி விதி. இன்னு இல்லு வந்தா, நா வருஷம் வந்தா இந்துக்கு பதில் இன்னும் போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இந்த நான் எப்படி மாறிடும்? எனக்கு நாவா மாறிடுமா? தன்னாடு. இவங்க பிரிச்சிருக்கிறபடி பார்த்தா தம் பிளஸ் நாடு, இம்மு போயிட்டு ஸோ மெல்லினம் இப்படி வரும், தன்னாடு. புரியுதா? ஸோ இப்போ இதுவும் தப்பு. ஆறு உயிர் எப்படி பிரிக்கலாம்? அருமை பிளஸ் உயிர், அருமை பிளஸ் உயிர். ஈறு போதல், மை போயிடுமா? அடுத்து என்ன நடக்கும்? ஆதி நீடல், ஆண் வருமா? ஆறு பிளஸ் உயிரா? ரூ எப்படி பிரிக்கலாம்? இரு பிளஸ் உ. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இரு கூட்டல் ஒன்றாது ரூ. அப்போ நமக்கு ஆறு உயிர் வந்துருமா? ஸோ அப்போ இதுவும் தப்பு. அங்கன் எப்படி வரணும்? அம் பிளஸ் கண்ணுன்னு வரணும். அழகிய இடம். இந்த அங்கனுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. சரியா, அழகிய இடம்னு சொல்லலாம், அழகிய கண்கள்னு சொல்லலாம். ஆனால் பிரிக்கிறது இப்படி தான் பிரிக்கணும். இம்மு போயிடுமா? காக்குள்ள இக்கு, இக்கோட எழுத்து இங்கு, இனமிகள், அங்கன் வருமா? இதுவும் நான் உங்களுக்கு புணர்ச்சியில் நடத்தியிருக்கேன். அகம் பிளஸ் கை, நான் இருக்கா? அகம் பிளஸ் கையின்னு வந்தாலோ அகம் பிளஸ் செவின்னு வந்தாலோ தான் இந்த கா நீங்கிடும். அடுத்தது அம் பிளஸ் கைன்னு வந்து இந்த இம்மு போயிட்டு இங்கு, அங்கைன்னு வரும். இந்த இம்மு போயிட்டு இஞ்சி, அஞ்சவின்னு வரும். இதெல்லாம் நான் புணர்ச்சி வகுப்புல நடத்தினது. கைக்கும் செவிக்கும் மட்டும்தான் அந்த ரூல். இந்த இடத்துல அந்த ரூல்லாம் வராது. இதுதான் கரெக்ட். ஸோ அடுத்தது பாருங்க, ஆறு என்பதன் சொல்லின் பொருளில் பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஆறுனா வழி, ஆறுனா நீர்நிலை, ஆறுனா என்ன? தனி. இந்த தனி வராது, இந்த தனி வரும். இப்போ சாப்பாடு ஆறட்டும்ன்றோம்ல, சூடாக இருந்தா தனியட்டும். நெருப்பு ஆறுறது, நெருப்பு தனியறுது. அப்போ ஆறுனா தனி, ஆறுதல். அவன் கோபமாக இருக்க, ஆறுதல் படுத்துங்க. அவன் கோபத்தை தனிங்க. புரிதல கனெக்ஷன் வருதா? ஸோ அப்போ ஆறுனா தனி. எந்த தனி? இந்த தனி. ஸோ அதனால இது தப்பு. ஆன்சர் ஏ. சொற்பொருள் அடிப்படையில் பொருந்தாதது எது? சரியா, இந்த சொற்பொருள் அடிப்படையில் பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 6th ஓல்டு புக்லேருந்து நானே கிரியேட் பண்ணது. பட் அந்த 6th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேகம் என்ற சொல்லோட பல பொருள் கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணி படிச்சுங்க, கண்டிப்பாக கேட்பான். உலகம் என்ற சொல்லோட எல்லா பொருளையும் படிச்சுக்கணும். அரசன் என்ற சொல்லோட எல்லா பொருளையும் படிச்சுக்கணும். கடல் என்ற இந்த 4மே முக்கியம். மேகம், உலகம், அரசன், கடல். இந்த 4 சொற்களுக்கு எவ்வளோ வேற சொல் படிக்க முடியுமோ படிச்சிங்க. அதில் சில சொல் நான் கொடுத்துட்டேன். மேகம்னா தளி, இது டிஃப்ரெண்டாக இருக்கும், நான் கொடுத்தேன். தெரிஞ்சுங்க, தளினா மேகம். அப்போ இதுவும் புக்லேருந்து கிரியேட் பண்ணது தான். ஸோ புக்லேருந்து எப்படி இன்னும் டெவலப் பண்ணி படிக்கிறது? ஸோ அந்த மெத்தடு. மேகம்னா தளி, உலகம்னா குவவு, குவலயம்னு சொல்லுவாங்க, தெரியும் எல்லாருக்குமே. குவவுனா உலகம், இது கூட ஈஸியாக எடுத்துடலாம். அரசன்னா குரிசில், இதுவும் கரெக்டு. கடல்னா கிடக்கை, கிடக்கைனா கடல் கிடையாது, பூமி. கிடங்கர் தான் கடல், கிடங்கர்னா கடல், கிடக்கைனா பூமி. பாருங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ கடல்னா என்னது? கிடங்கர், பூமினா கிடக்கை. ஸோ பாருங்க, அடுத்தது எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணவு தலை. எத்தனை நாணியர் பிறந்த தடை, நீ இவர்களை மிஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. தாரா பாரதி. சரியா? ஸோ கவிஞாயிறு தாரா பாரதி, அவரோட வரிகள் தான் இது. ஸோ நூல் பார்த்தீங்கன்னா இதயங்கள் கிழக்கு, ஸோ விரல் நுனியில் வெளிச்சம், புதிய விடியல். ஸோ இது எல்லாமே இவரோட நூல் தான். ஸோ தாரா பாரதி பாடத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ இவரை பற்றி நம்ம நிறைய தகவல் பார்க்கலாம். ஸோ இந்த வரிக்கு சொந்தக்காரர் தாரா பாரதி. ஸோ ஒருமைப்பன்மையெல்லாம் 6th தானே, பேசிக்காக தான் இருக்கும், பார்க்கலாம். ஒருமைப்பன்மை அறிந்து பிழைத்திருத்துக. தோட்டத்தில் பூக்கள் பன்மையா, பூத்திருந்தது ஒருமையா? ஸோ அப்போ இங்கே பூத்திருந்தனன்னு வந்திருக்கணும், அப்போ இது தப்பு. காற்று ஒருமையா, வீசின இங்கே பன்மையா, அப்போ வீசியதுன்னு வந்திருக்கணும். மரங்கள் பன்மையா, சாய்ந்தது ஒருமையா, அங்கே சாய்ந்தனன்னு வந்திருக்கணும்.
பறவை ஒருமை, பருகியது ஒருமை. ஸோ ஆன்சர் டி. ஒருமையில இருந்தால் ஒருமையில முடியணும். இதில் நிறைய அப்டேட்டடாக நிறைய கொஸ்டின் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, பால் பகா பெயர்களில் பொருந்தாதது எது? இது 6th ஓல்டு புக்கில் இருக்குது. உங்களுக்கு சில பேர் புரிஞ்சிருக்காது, நான் சொல்கிறேன். பால்னா பிரிவுன்னு அர்த்தம். ஆண் பிரிவு, பெண் பிரிவு, புரியுதா? பலர் பிரிவு, ஒன்றன் பிரிவு, பலவின் பிரிவு. பால்னா பிரிவுன்னு அர்த்தம். பகானா என்னன்னா பிரிக்க முடியாததுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பகுனா பிரிக்க முடிஞ்சது, பகானா பிரிக்க முடியாதது. உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா பாலின் அடிப்படையில் பிரிக்க முடியாத பெயர்கள்னு அர்த்தம். அது பேர் தான் பால் பகா பெயர்கள். புரியுதா? பாலின் அடிப்படையில். இதெல்லாம் வேற்று சைடில் கொடுத்தா தான், நான் நம்பரை கொடுத்தா தான் படிப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன், பாடத்திட்டத்தை மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு நம்ம முடிவு பண்ண எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு அதுதான் பெட்ரு. சரியா? நீங்கள் வந்து டேம் வைஸில் புக் வச்சுனாலும் சரி, ஒரே புக் வச்சுனாலும் சரி, இல்லை அப்டேட்டான புக்கில் சில செயல் சேர்த்துருக்கான் தூக்கி எப்படி புக் இருந்தாலும் சரி, ஆனால் பாடத்திட்டம் தெரிஞ்சால் நீங்கள் படிச்சிக்கலாம். ஆனால் வேற்று சைடில் நான் கொடுக்க தான் போகிறேன். பட் அந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு, நீங்கள் பார்த்துங்க. ஸோ பாலின் அடிப்படையில் பிரிக்க முடியாத பெயர்களில் பொருந்தாது இது. பாருங்கள், அமைச்சர். ஒரு ஆண் இருந்தாலும் அது அமைச்சர் தான், ஒரு பெண் இருந்தாலும். பாருங்களேன், ஒரு ஆணாக இருந்தாலும் நம்ம அமைச்சர் தான் சொல்லுவோம், ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் அமைச்சர் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நிர்மலா சீதாராமனே நம்ம அமைச்சர் தான் சொல்கிறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் பெண்பால் குறியீடாக சொல்கிறோம்? இல்லை. ஒரு அன்பில் மகிழ்ச்சி நம்ம அமைச்சர் தான் சொல்கிறோம். அப்போ இது பாலின் அடிப்படையில் பிரிக்க முடியாது. இதுதான் பால் பகா பெயர். ஏழை, ஆணாக இருந்தாலும் ஏழை தான், பெண்ணாக இருந்தாலும் ஏழை தான். இதுவும் பால் பகா பெயர். குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பயன்படுத்தினாலும் சரி, குழந்தை நம்ம குழந்தைன்னு பொதுவாக பயன்படுத்துகிறோம், ரெண்டு பேருமே குறிக்குது இல்லை? ஸோ இப்போ பாலின் அடிப்படையில் பிரிக்க முடியல இல்லை? இது மூணுமே பால் பகா பெயர். அப்போ இங்கே பாலின் அடிப்படையில் இருக்குது. அப்பானா ஆண் பால் தானே. அப்போ எந்த ஒரு பாலையும் தனித்துவமாக சுட்டாத பொதுவான ஒரு பெயர் தான் பால் பகா பெயர். சரியா? ஸோ ஆன்சர் அது பி. தனி குரலை அடுத்து எந்த ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்லாக கருதப்படும்? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான, இந்த டெஸ்ட்டிலே முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட இதை சொல்லலாம். பாருங்க, பிறமொழி சொல்ல ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், பக்கம் பக்கம் மனப்பாடம் ட்ரை பண்றோம்ல. ஒரு சின்ன ஒரு ரூலே சொல்றாங்க பாருங்க. தனி குறிலை அடுத்து ஒரு ரகர ஒற்று வந்தால் அது ஒரு பிறமொழி சொல்லுதான். சரியா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு வர்ணம் சொல்லிட்டே இருந்தா புரியாது, பார்த்தா புரியும். புரியுதா? பாருங்க, தனி குறிலா ரகர ஒற்று. இது கான்செப்ட் அது ரகர ஒற்று. இப்படி ஒரு தனி குறில அடுத்து ஒரு ரகர ஒற்று இருந்தால் அது ஒரு பிறமொழி சொல் தான். வர்ணம்னா என்னது? நிறம்னு அர்த்தம். வர்ணம்னா என்ன அர்த்தம்? நிறம்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மம்னா அறம்னு அர்த்தம். அடுத்தது கர்மம் வினைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறையா போகும். இப்போ அர்த்தம்னா அது பொருள். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தனி குறியில் அடுத்து ஒரு ரகர ஒற்று வந்தால் அது என்ன சொல்? பிறமொழி சொல். ஓகேவா? அடுத்தது சாற்றும்னா புகழ்தல்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அவள்னா பள்ளம், மிசைனா மேடு, படிருனா வஞ்சம், அமர்னா விருப்பம், துவ்வாமைனா வறுமை. இதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ புக்கிலேருந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? படிரு, வஞ்சம். ஆன்சர் பி. அடுத்து பாருங்களேன், நீ டேஷ் கோடிட்ட இடத்தில் சரியான வினை முடிவை காண்க. ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வினை முடிவு தன்மை, முன்னிலை, படற்கை. அவன் வந்தான், நான் வந்தேன், நீ வந்தாய். இது போல் வந்து 3 இடத்துக்கு மாறும். இதெல்லாம் டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கவனிங்களேன். நீ என்பது முன்னிலை தானே. இப்போ பாருங்களேன், நீ விழுந்தான் நான் சொல்ல முடியும், அவன் தானே விழுந்தான். நான் விழுந்தேன், நீ விழுந்தாய், நீ விழுந்தாய். இதில் விகுதியை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆய் என்பது முன்னிலை ஒருமை விகுதி, ஏன் என்பது தன்மை ஒருமை விகுதி, ஆண் என்பது படற்கை ஒருமை விகுதி. இதெல்லாம் நான் வினை நடத்துறேன், வினை சொல்ல பற்றி நடத்துறேன். இதுக்கு ஆன்சர் நீ விழுந்தாய். சரியா? பேச்சு வழக்கிலே வந்துடும். கனிச்சார் எத்தனை தொகுதி? 8 தொகுதி. யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆயுத எழுத்து தனக்கு முன் எந்த எழுத்தை பெற்று வரும்? குறில். சரியா? உயிர் எழுத்துன்னு சொல்லக்கூடாது, உயிர் எழுத்து சொல்லக்கூடாது, குறில்னு சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அஃது, கக்ஸு ஸ்டேட்மெண்ட்டே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? பாருங்களேன், ஆயுத எழுத்து தனக்கு முன்னாடி எப்பயும் ஒரு குறில் எழுத்தை தான் வச்சிருக்கோம். அது உயிர் எழுத்தாகவும் இருக்கலாம், உயிர்மை எழுத்தாகவும் இருக்கலாம். நீங்கள் உயிர் எழுத்துன்னு சொன்னால் இங்கே தப்பாயிடுதா, உயிர்மை எழுத்துன்னு சொன்னால் இங்கே தப்பாயிடுதா. ஆனால் ரெண்டுமே எதில் அடைக்கலாம்? குறில் அடைக்கலாம்ல. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் அது டி, குறில். ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. யாருது? ஔவையார். சரியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி.
நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் நாடினா ஒரு முகத்தல் அளவை, நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிற சொம்பு இருக்குல்ல, அது போல் நினச்சிங்க 1 லிட்டர் பிடிக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் போய் நீங்கள் தண்ணி முன்ட்டு வந்தாலும் சரி, அந்த ஒரு படி தண்ணி கொள்கிற ஒரு பாத்திரம் ஒரு படி தான் தண்ணி கொள்ளுமே தவிர 4 படி தண்ணிலாம் கொள்ளாது. சரியா? இதை வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாங்க, அது பார்த்துக்கலாம். ஸோ பொருள் இதுதான் பாருங்களா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலின் நாழி முகவாது. இப்போ 1 லிட்டர் தான் நீங்கள் ஒரு ஜக்கு வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் போய் முன்ட்டு வந்தாலும் 1 லிட்டர் தண்ணி தான் முள்ள முடியும். ஆழத்தில் போய் முன்ட்டு வந்தான்றா 4 லிட்டர் தண்ணி வராது இல்லை. ஸோ இது போல தான் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு நன்மை நடக்கும்ன்றார் அவர். புரியுதா? அப்போ அந்த பாத்திரத்துக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவு தானே அது கொள்ளுது. அது போல் நம்ம நல்ல எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நன்மைகளை நம்மளால் கொள்ள முடியும்னு ஒரு அறக்கருத்து சொல்லியிருப்பாங்க ஔவையார். ஸோ பார்த்துங்க, முக்கியமானது. ஏன் ஔவையாரே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்க தான் பாடத்திட்டத்தில் இருக்காங்க. சரியா? உவா, பாழி, வீரை, வேலை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? கடல். நான் சொன்னல, கடலை குறிக்கும் வேறு சொற்கள் புக்கில் கேட்டானு. ஸோ அதில் சில முக்கியமானது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. வேலைனா கடல், வீரைனா கடல், பாழினா கடல், உவானா கடல். பொருந்தாததை தேர்க. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். பார்த்தா எல்லாம் மெய் எழுத்தா இருக்குல்ல, இது எதன் அடிப்படையில் திரும்ப எடுத்திருக்கேன்? மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள் அடிப்படையில் எடுத்திருக்கோம். இந்த 3 மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும். நான் நடத்திருக்கேன் கிளியரா. 18 மெய் எழுத்துக்களில் 11 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும், மீதி 7 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. அந்த 7 எதுனா கசட தவிர 6 + இங்கு நான் இருக்கா, வள்ளினமை 6 + இங்கு, இந்த 7 மொழிக்கு இறுதியில் வராது. சரியா? எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானிலம் 4 + நிலம் கூ போயிடுமா? ஸோ 4 + நிலமா, திரும்ப அதே தான். ஸோ இப்போ இந்த நீன்னு மாறிடுமா? இந்த இன்னும் போனதுக்கு காரணம் என்னது? இது ஒரு தனிக்குறில் சாராத நகர ஈற்றுப்புணர்ச்சி. தனிக்குறில் சாராதன என்னது? இங்கே நெடில் இருந்தாலோ இல்லை பல குறியில் இருந்தாலோ இங்கே இறுதியில் இருக்கிற இன்னும் போயிடும். அதுலேயும் விதிவிலக்கு நான் சொல்லியிருப்பேன். சரி, அந்த கிளாஸ் பாருங்க, புணர்ச்சியில் நடத்திருக்கேன். ஓகேவா? வேறுபட்ட ஒன்றை தேர்க. இது வந்து வேற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா அசதினா சோறு, இதுதான் பொருள் அடிப்படையில் கரெக்டாக இருக்கு. ஆனால் இதுதான் ஆன்சர். ஏன்னா வேறுபட்டது எது? ஒருத்தவன் நல்லவனா இருக்கான், 3 பேர் கெட்டவனா இருக்கானா, அப்போ வேறுபட்டவன் நல்லவன் தானே. அது அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி முடியுதா? நேர் பேர் ஒரே மாதிரியே முடியுதா? தோல் வால் ஒரே மாதிரியே முடியுதா? அப்போ இதில் வேறுபட்டு இருக்கிறது எது? அசதி சோர்வு தான். அடுத்து பாருங்க, விடியலில் துயில் எழுந்தான். விடியல். சரியா? ஸோ இது என்ன? காலப்பெயர். பெயர் சொல் 6 வகைப்படுமா? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் 6 வகை பெயர் சொல் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு பொறுத்துக்க. இப்போ ஆன்சர் 3ல் வருமா? ஏ, பி. தன் கையே தனக்கு உதவி. கை சினை. ஸோ உறுப்புகளை பற்றி பேசினா அது சினை. விதை என்பது ஒரு சினை பெயர் தெரியுமா? ஏன்னா ஒரு தாவரத்தோட ஒரு உறுப்பு தானே விதை. ஓகேவா? பாரதி எழுது. பாரதி என்பது ஒரு பொருள். பாரதியும் பொருள் தான், அவர் ஒரு உயிருள்ள பொருள், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ பொருள். ஸோ ஆன்சர் 3, 5, 1 வருமா? 3, 5, 1. ஆன்சர் பி. சிறுவர்கள். பூங்கா என்பது ஒரு இடம் தானே. ஸோ பூங்கா என்பது ஒரு இடம், அப்போ இடப்பெயர். அடுத்தது பாருங்க, தவறான இணையை தேர்க. மரம், காடு. இடுகுறி பெயர், காரண பெயர்னு ஒரு தலைப்பு இருக்குல்ல. ஒரு பொருளுக்கு காரணம் கருதி ஒரு பெயர் வச்சா அது காரண பெயர். ஒரு பொருளுக்கு காரணமே கருதாம ஒரு பெயர் வச்சா அது என்னது? இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த காலத்துல காரண பெயர் நிறைய இருக்கும். ஒருத்தன் கருப்பா பிறந்தா கருப்பன்னு பேர் வைப்பாங்க, அது காரண பெயர். இப்போ நம்மளுக்குலாம் ஒரு பேர் இருக்குல்ல, அது காரண பெயர் இல்லை, இடுகுறி பெயர். எந்த காரணமே இல்லாமல் நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதான் இடுகுறி பெயர். ஸோ அந்த டாபிக் தான் இது. அதில் 2 பிரிவு இருக்கும், பொது பெயர், சிறப்பு பெயர்னு. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சது தான், பார்க்கலாம் வாங்க. மரம், காடு. பாருங்க, மரத்துக்கு மரம், காடுக்கு காடுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. அப்போ அது ஒரு இடுகுறி பெயர் தானே அது. ஸோ இப்போ இடுகுறி பொது பெயர். ஏன் இடுகுறி பொது பெயர்? காடு எவ்வளோ காடு இருக்கு? பொதுவாக ஒரே ஒரு காடு, அப்போ அது பொது பெயரில் வரும். மரம் எவ்வளோ மரம் இருக்கு, அப்போ பொதுவாக சொல்றாங்க, அப்போ அது என்னது? இடுகுறி பொது பெயர். கரெக்ட். அடுத்து நாற்காலி, கரும்பலகை. காரண பெயர். ஆமா, கருப்பா இருக்கிறனால அது கரும்பலகை, 4 கால் இருக்கிறனால அது நாற்காலி, அப்போ இதுவும் காரண பெயர். கரெக்ட். மூங்கில் காடு, கருவேலங்காடு. இடுகுறி சிறப்பு பெயர். பாருங்களேன், காடுனா இடுகுறி பெயர், கருவேலங்காடும் இடுகுறி பெயர். ஆனால் இது இடுகுறி பொது பெயர், இது இடுகுறி சிறப்பு பெயர். அதில் ஒன்றை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னால் அதுதான் சிறப்பு பெயர். புரியுதா? ஒன்னே ஒன்று மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் அது இடுகுறி சிறப்பு பெயர். அதே போல் மூங்கில் காடு இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ தப்பு எது? பி தான் தப்பு, அதுதான் ஆன்சர். வளைஞ்சிருக்கிறனால அது வளையல், அது காரண பெயர் தான். ஆனால் அது காரண சிறப்பு பெயரில் வரும், அது காரண பொது பெயரில் வராது. மரங்கொத்தி, பறவை. பறக்கிறதுனால அது பறவை, அது பொது பெயர். அந்த பறவை இனங்கள்ல ஒன்றை பற்றி தான் நான் பேசுகிறேன், மரங்கொத்தின்னு. அப்போ அது காரண சிறப்பு பெயரில் தான் வரும், காரண பொது பெயரில் வராது இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் பி. பிழையற்ற தொடரை தேர்க. பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லு இப்போ ஒரு ஓர் இருக்குல்ல, ஒரு ஓர். ஸோ நமக்கு தெரியும், உயிரெழுத்து வந்தால் ஓர் வரும், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு வருமா? ஸோ அதே மாதிரி தான் அது
அஃது, இது இஃது. ஸோ இங்கே உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி அஃது வரணும், உயிர்மை எழுத்து வந்தால் அது வரணும். இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் தான், புரியுதான்னு பாருங்களேன். ஒரு சொல் வந்து உயிரெழுத்தில் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி அஃது தான் பயன்படுத்தணும். ஒரு சொல் உயிர்மை எழுத்தில் தொடங்குதுன்னா அதுதான் பயன்படுத்தணும். பாருங்களேன், இது உயிரெழுத்தான அப்போ இங்கே அஃது தான் இருக்கணும். அஃது ஓர் இனிய பாடல், இது எப்படி வந்திருக்கணும்? அஃது ஓர் இனிய பாடல், அப்போ இது தப்பு. அடுத்து ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், இது கரெக்டு. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, அப்போ இது தப்பு. இது அது கிடையாது, அஃது. இங்கேயும் அதே தான், அஃது ஊருக்கு செல்லும் சாலை. ஸோ பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஊர் தெரியும், அது அஃது கத்துங்க. சரியா? சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை தேர்க. பாருங்களேன், ஐ, மற்று, இது மூணுமே இடைச்சொல். சரியா? இடைச்சொல்லை பத்தி சொல்லிருக்கல. பெயர் சொல்லையும் வினை சொல்லியும் சார்ந்து வரும், தனித்து இயங்கவே இயங்காது. அதுதான் நான் சொல் இடைச்சொல்னு சொல்லுவோம்ல. இப்ப ராமனை, ஐ, அந்த இடத்துல அதுக்கு பொருள் கிடையாது, ஒரு இடைச்சொல். கரெக்டா? ஐ தனியா பார்த்தீங்கன்னா ஐநா அழகு, ஐநா தலைவன், ஐநா நிறைய பொருள் இருக்கு. நான் சொல்றேன், தமிழ்ல ஒரு சொல்லுக்கும் இடத்தை பொறுத்து பொருள் இருக்கும், பொருள் இருக்காது. இந்த இடத்துல ஐ என்பது இடைச்சொல்லா பயன்படுத்தலாம். அவனும், என்பது இடைச்சொல். மற்றொன்று, மற்ற என்பது இடைச்சொல். சாலை என்பது உரிச்சொல். சால சிறந்ததுன்றாங்கல்ல, உரிச்சொலோட பலன் என்னது? பெயர் சொல் வினைச்சொல்லின் தகுதியை மிகுதிப்படுத்தி கூறுவதான் அது உரிச்சொல். சால சிறந்ததுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இப்போ சாலை என்பது உரிச்சொல். துரிசரு, ஸோ இதுவும் புக்லேருந்து எடுத்தது தான், ஆனால் பாடத்திட்டத்திலாம் இது இருக்காது. ஆனால் அது எப்படி சொல்லலாம், பாடத்திட்ட கண்டென்ட் இல்லை, ஏதோ ஒரு செய்யுள் அதில் இருக்கிற ஒரு கடினமான வார்த்தையை நான் எடுத்தேன். தான் சொன்னேன்ல, பாடத்திட்டமோ இல்லையோ ஒரு கடினமான செய்யுள் இருக்கிற ஒரு சொல்ல கூட நான் படிச்சுக்கலான்னு. சரியா? துரிசரு, இது எப்படி பிரிக்கலாம்? துரிசு பிளஸ் அரு. துரிசுனா குற்றம், துரிசருனா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். புரியுதா? துரிசுனா குற்றம்னு அர்த்தம், அருனா இல்லைன்னு அர்த்தம், நீக்கிட்டாங்கன்னு அர்த்தம், குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். சரி, இப்போ ஆன்சர் என்னது? குற்றம்னு வரும். புரியுதா உங்களுக்கு எப்படி ஆன்சர் நம்ம எடுக்கிறோன்னு? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அதனால கவனிச்சு பாருங்க. இது நம்ம ஈஸியாக ஏமாந்துடக்கூடாது. துரிசரினா குற்றம் இல்லாத நம்ம எடுத்துட்டு வந்துடும். ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும். துரிசரி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை தேர்க. துரிசுனா குற்றம், அருனா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட் குற்றம். ஸோ அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றுள் புறச்சுட்டு சொற்களை தேர்க. அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்துருக்கோம்ல. சுட்டெழுத்தை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருளே தரலனா அது அகச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினதுக்கு அப்புறம் பிற எழுத்துக்கள் பொருள் தந்தாதுன்னா சுட்டு புறச்சுட்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சுட்டு திரிபு. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பின் வரும் புறச்சுட்டு சொற்களை தேர்க. இது ரெண்டும் சுட்டு திரிபு. புறச்சுட்டில் ஏற்படும் மாறுபாடு தானே சுட்டு திரிபு. இது எல்லாமே நான் வகுப்பாக கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு ரெகுலராக வகுப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் ஈஸியாக புரியும். சரியா? அப்பையன் அந்த பையன், அது போல தான் அம்மரம் அந்த மரம், இவ்வீடு இந்த வீடு, இது ரெண்டு சுட்டு திரிபு. அவன் என்பது அகச்சுட்டு, இது என்பது அகச்சுட்டு. இப்போ நான் சுட்டு எழுத்து நீக்கிட்டேன்னா எனக்கு அது பொருள் தரல பாருங்க, இது ரெண்டு அகச்சுட்டு. இங்க பொருள் தருது, இது ஓகே புறச்சுட்டு, ஆனா இது அகச்சுட்டு. ரெண்டுமே புறச்சுட்டா இருக்கிறது டி தான். அவ்வானம், ஆவ நீக்கினாலும் வானம் பொருள் தருதா, ஈய நீக்கினாலும் மலை பொருள் தருதா. ஸோ அது ரெண்டும் புறச்சுட்டு. அடுத்தது பாருங்க, கூற்றுக்களை ஆராய்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்களாகவும் 5 வினா எழுத்து. இரண்டு மொழிக்கு முதல்ல வரும், இது இறுதியில் வரும், இது முதல்லையும் வரும், இறுதியும் வரும். நான் சொல்லியிருக்கேன். வினா, அகவினா, புறவினா, சுட்டு வினா என 3 வகைப்படும். இது தப்பு. ஸோ வினாலாம் வகையெல்லாம் பிரிக்க தேவையில்லை. 5 வினா எழுத்துக்கள். இது ரெண்டும் முதல்ல வரும், இது ரெண்டு இறுதியில் வரும், இது முதல்லையும் வரும், இறுதியில் வரும். அகவினா புறவினா உண்டு. ஸோ வகையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இதில் 3 வகைன்னு சொன்னது தப்பு. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை. நல்லா கவனிங்களா, மொழிக்கு முதலிலும் மொழிக்கு இறுதியிலும் வருபவை இது ஆ, ஓ, ஏ என்னும் வினா எழுத்துக்களாகும். சரியா? பாருங்க, ஏ, ஆ, ஆ, ஓ, ஏ இது ரெண்டு எங்க வரும்? முதல்ல வரும், இது இறுதியில் வரும், இது முதல்லையும் வரும், இறுதிலையும் வரும். சரியா? ஸோ பாருங்க, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன சொல்லியிருக்கான்? மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவைன்னு சொல்லிட்டான். வருபவை எது எது? ஏ மட்டும் தானே. ஸோ பாவம் வரக்கூடாது தானே. ஸோ அதனால் அதுவும் தப்பு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 மட்டும் சரி. அடுத்தது பாருங்களேன், டெபிட் கார்டுனா என்னது? பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்சர் 4 1. ஆன்சர் சி எடுத்துக்கலாமா? சி. டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னது? வரைவோலை. இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். வணிகம் பிளஸ் சாத்து, வணிகம் பிளஸ் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்குது. என்னது? வணிக சாத்து. மகர ஈற்று புணர்ச்சியா? இம்மு போயிடுமா? ஸோ இச்சு வருமா? வணிக சாத்து. ஏன் இச்சு வந்துச்சு?
காசத்தாப்ப மிகும். மபீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும்னு ஒரு விதி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ மகர ஈற்று புணர்ச்சி தான் வணிகச்சாத்து. ஸோ இதுதான் ஒரு எளிமையான வினாதான். சரியான சீரமை வரிசையை தேர்ந்தெடு. பாருங்களா, இது ஒரு நல்ல திருக்குறள் தான், நமக்கு தெரிஞ்சது தான். இதான் வரும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோம். இப்படி நம்ம படிச்சிடறோம். பட் அதை பிரித்து படித்தா எவ்வளோ கிளியராக பொருள் புரியுது பாருங்களேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், இது வரைக்கும் படிங்க. சமன் செய்து இப்போ ஒரு தராசு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் இப்போ எடுத்து எடை வைக்கிறதுக்கு பிடிக்கிறீங்கன்னா, இப்போ எந்த பக்கமும் எடை வைக்கல, எடை வைக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த பக்கமும் சாயாதது, நேராக தானே இருக்கும். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்களேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து, இந்த இடத்துல தான் பிரிக்கணும். ஒரு பால் கோடாமை, இதை பிரிக்கிட்டா கோடு ஆ மை. சரியா? இது எதிர்மறை தொழில் பெயர். பாருங்க, இதோட இலக்கண குறிப்பை நம்ம பார்க்கலாம், இதை பிரிக்கலாம். ஸோ இதோட பொருளை டீப்பாக புரிஞ்சுக்கலாம். கோடுனா வளைவு, கோடுனா வளையறது தானே கோடு. ஆனா எதிர்மறை தானே, அப்போ வளையாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கோடு ப்ளஸ் ஆமை கோடாமை நம்மளால பிரிக்க முடியல. அந்த டூக்குள்ள இருக்கிற ஊ போயிட்டு இட்டு கொட்டலாம், டான் வருமா, மையா. ஸோ அப்போ இது டீப்பாக அந்த பொருளை புரிஞ்சுங்க. கோடுனா வளையிறது, ஆனால் எதிர்மறை வளையாதுன்னு சொல்றாங்க. கோடாமைனா வளைந்து கொடுக்காம இருக்கணும். சரியா? எப்படி ஒரு தராசு எடை வைக்கிறதுக்கு முன்னாடி நேராக இருக்கும், எடை வச்சதுக்கு அப்புறம் எந்த பக்கம் பாரம் இருக்கோ அந்த பக்கம் தான் அது சாயும். சரியா? அதே போலதான் நீங்க ஒரு சான்றோரா இருந்தா ரெண்டு பேரோட குற்றங்களை ஆராயும் போது ஆராய்ஞ்சு எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம் தான் நீங்க சாயணும். சரியா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஒரு பால்னா ஒரு பக்கம், கோடாமைனா சாயாமை சான்றோர் கனி. சரியா? நீங்க வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் நீங்க சாஞ்சிடக்கூடாது. ஸோ அவ்வளோ அருமையான திருக்குறள் இது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி. ஸோ இதான சரியான சீரமைப்பு. ஆன்சர்னா வரும் சி. நம்ம திருக்குறள் வகுப்பில் டீப்பாக பார்த்துக்கலாம். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி சலமேறி வந்தவன் தான் யாரு? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி, பூங்கொடி, வீரகாவியம். ஸோ இதெல்லாம் இவரோட தான். ஸோ இந்த வரிக்கு சொந்தக்காரது நம்மளோட முடியரசன் தான். ஸோ இவரை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் டெப்த்தாக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ 80 வினாக்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம்னா, நியூ புக்கு, ஸோ ஓல்டு புக்கு 6 2003 எடிஷனில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொற்பொருளும் கலைச்சொல்லும் ஒரு 10 இருக்கும். ஸோ அகடூரினா என்னது? பாம்பு. அடிசில்னா என்னது? சோறு. ஆயம்னா தோழியர் கூட்டம், அதான் கூட்டம். அரணியம்னா காடு. அரண்னா காடுன்னு உங்களுக்கு 7th புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல. பாருங்க, அப்போ சுரதா பாடத்திட்டத்தில் இல்லை. சுரதாவோட காடுன்ற பாட்டு இருக்கு, அந்த பாட்டோட எண்டில் காட்டை குறிக்கும் வேறு பேரும் கொடுத்துருப்பான். அதை நீங்க படிக்கணும். தயவு செஞ்சு இந்த மெத்தடை புரிஞ்சுங்க. அப்படியே சுரதாவை பார்த்தோன்னே ஓட்டிடக்கூடாது. அவர் இல்லை தான், வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ அங்கே ஒரு சொல்லோட பல பொருள் கிடைக்கும்போது நம்ம படிச்சுக்க வேண்டியதான். சொற்பொருள் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வேணால் பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ மிளகுனானது அகுட்டம்னு அர்த்தம். அகசுனா பகல், அசருனா சேரு, அனர்னா துன்பம். இது போல தான் இருக்கும். ஸோ இந்த 20 வேணா நீங்கள் கீ வச்சு செக் பண்ணிங்க. நம்ம இதுக்கு எப்பயுமே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சொற்பொருள், அதை படித்தா உங்களுக்கு 10 சொற்பொருள் வந்துடும். ஸோ ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் கலைச்சொல், அதை படித்தா 10 கலைச்சொல் வந்துடும். எல்லா டெஸ்ட்லையும் அந்த 20 மதிப்பெண்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃபாக வரும். சரியா? மீதி 80 மதிப்பெண்களுக்கு புத்தக கண்டென்ட் கொடுத்துருவோம். அதுக்கு வேர் டு ஸ்டடி நம்ம கிளியராக கொடுத்துருவோம். சரியா? அப்போ இந்த எக்ஸ்பிளேஷனோட நோக்கமே என்னன்னா, ஸோ நம்ம நடத்துகிற இலக்கண வகுப்பும் சரி, இல்லை நீங்கள் படிக்கிறதும் சரி, இந்த எக்ஸ்பிளேஷன் மூலமா நம்ம ரிவிஷன் பண்ண எளிமையாயிடும். இப்போ பாரதிதாசனை பற்றி 30 வகுப்பு நம்ம பார்க்குறோன்னா அவரோட தகவல் நம்மளுக்கு எளிமையாயிடும்ல. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணால் அதை அப்டேட் பண்ணிக்கலாம்ல. அப்போ இந்த அடிப்படை தகவல், புத்தக தகவலே தெரியாமல் நம்ம வெளில போகக்கூடாது. இப்போ நாலடியாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு 3 பாட்டு எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்ட மாதிரி தானே. ஸோ 6th 2003 எடிஷனில் நாலடியாரில் ஒரு 3 பாட்டு கொடுத்துருக்கான். மூதூரில் 3 பாட்டு கொடுத்துருக்கான். அப்போ அந்த 6 பாட்டை நம்ம நீ கற்றுக்கிட்ட மாதிரி தானே. அப்போ நம்ம எல்லாருமே புக்கை தாண்டி வெளியில் போய் படிக்க ஆசையாக இருக்குமே தவிர புத்தகத்து உள்ள இருக்கிறத நம்ம படிக்க ஆசைப்பட மாட்டோம். ஸோ நம்ம களம் டெஸ்ட் பேச்சோட நோக்கமே இதுதான். ஸோ அப்போ நியூ ஓல்டு, சிறப்பு தமிழ் நியூ ஓல்டு 2003, இந்த 5 கண்டென்ட்டில் இருக்கிற மொத்தத்தையும் பாடத்திட்ட அடிப்படையில் நம்ம முழுமையாக கற்றுக்கிறதுக்கு தான் அந்த களம் டெஸ்ட் பேச்சை நம்ம போட்டிருக்கோம். ஆனால் பாடத்திட்டம் தான் முக்கியம். பாருங்கள், புக்கு தான் சொல்கிறாங்க தவிர பாடத்திட்டம் சொல்லலைன்னா அந்த புக்கையே நம்ம பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் படிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கவனிங்க. நான் தமிழ் வகுப்போடு நான் ஒரு பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அடுத்த வகுப்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வினா எழுத்தாக இருக்கும். ஏன்னா இணை எழுத்து பார்த்தோம், சுட்டெழுத்து பார்த்தோம், அடுத்து வினா எழுத்து பார்க்க போகிறோம். புணர்ச்சியுமே நான் சொன்ன மாதிரி அந்த 10 பாரு நீங்கள் பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் நான் கடினமான புணர்ச்சி நான் வகுப்பாக கொடுக்குறேன். சரியா? ஸோ தொடர்ந்து படிங்க. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.